ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாப்பிக்கான கிளாஸ் 1 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து மேக்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ ஏன் இதை நம்ம முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்கிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் ரயில்வே, அது போக வந்து நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாலுமே சரி. சரிங்களாப்பா? ஸோ இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயுமே வந்து நம்ம காமனா பார்க்கக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு மொத்தமா ஒரு 4 மெத்தட் வந்து இருக்குப்பா. சரிங்களா? மொத்தமே 4 மெத்தட் தான். இந்த 4 மெத்தட் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது இத தாண்டி எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும் குறைஞ்சது 2லிருந்து 3 கேள்விகள் இதுலருந்து கண்டிப்பா வந்து கேட்கறாங்க. ஓகேவா? இந்த ஒரு வீடியோவ நீங்க முழுமையா பார்த்தா போதும். ஓகேவா? இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருந்து நீங்க எந்த மாதிரியான டாபிக் கேட்டா நம்ம எப்படி அடிக்கலாம்? ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னா என்ன? அப்படிங்கிற ஒரு அடித்தளத்த வந்து நீங்க பேசிக்கா நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவீங்க. ஓகேவாப்பா? ஸோ எப்பயுமே எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்மளால கத்துக்க முடியாது. இப்ப நெறைய பேர் வந்து சொல்லுவீங்க, "சார் எனக்கு மேத்ஸ் வரவே வராது சார். எனக்கு மேத்ஸ பார்த்தாலே பயம் சார். எனக்கு எனக்கு வந்து நீங்க ஜிஎஸ் கூட குடுங்க. ஜிஎஸ்ல 10 லெசன் கூட படிக்க சொல்லுங்க. நான் படிக்கிறேன். தமிழ்ல இலக்கணம் கூட நீங்க படிக்க சொல்லுங்க. நான் படிக்கிறேன். ஆனா மேத்ஸ் மட்டும் எனக்கு வரவே வராது சார்." அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஒரே மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கீங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமுமே கஷ்டம், செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இத எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரூல் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களாப்பா? அந்த ரூல நீங்க தெளிவா படிச்சுட்டீங்க. அந்த ரூல நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள அந்த விஷயத்துல யாராலயுமே அடிச்சுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? மேத்ஸ் அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கு கஷ்டமா தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு அதுல வந்து ஒரு புரிதல் இல்ல. ஓகேவா? எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா என்ன? அத எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நீங்க அத இன்னும் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஓகேவா? அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத நீங்க ஈஸியா பண்ணுவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி ஓட்டி பழகும்போதோ, இல்ல சைக்கிள் ஓட்டி பழகும்போதோ, ரொம்ப பயந்து பயந்து ஓட்டுவோம். சரிங்களா? ஆனா அத எப்படி நம்ம பண்ணணும்? இப்ப சைக்கிள்னா இடுப்ப வளைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்டீரிங்க ஆட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஸ்டெடியா போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ ரூல் வந்து இருக்கு. சரிங்களாப்பா? ஸோ இந்த மாதிரி அந்த விஷயத்த நம்ம எப்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நம்மளுக்கு சைக்கிள் ஓட்டுறதோ, இல்ல வண்டி ஓட்டுறதோ ஒரு பிரச்சனையே வந்து கிடையாது. சரிங்களா? அத நம்ம ரொம்ப ஈஸியா வந்து பண்ண ஆரம்பிச்சுடுறோம். கரெக்ட்டா? அதே தான் மேக்ஸும். இந்த மேக்ஸ நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸ் மாரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா, இங்க நீங்க அதிக விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க இங்க 100 சம் இருக்கா? 100 சம்மையும் நீங்க படிச்சு வைக்கணும்னு அவசியமே இல்ல. அந்த 100 சம்மையும் எப்படி பண்ணணுங்கிற ஒரு 10 மெத்தட மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுவே உங்களுக்கு தமிழ்ல 100 கலைச்சொற்கள் இருக்குன்னா, அந்த 100 கலைச்சொற்களையும் நீங்க படிக்கணும். ஏன்னா, இங்க ரூல் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக மாதிரி நம்ம ரூல் வச்சு பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி அதே மெத்தட் தான் இங்கேயும். சரிங்களா? இப்ப மேத்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இத நீங்க வந்து கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இந்த வீடியோவ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பேட்ச் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. இதுக்கு அடுத்து நான் போடக்கூடிய சம்ஸ் வீடியோ நீங்க பார்க்கலைனாலும் எனக்கு பரவால்ல. ஏன்னா உங்கள்ட்ட வந்து சோர்ஸ் புக் இருக்கலாம். உங்கள்ட்ட வந்து சம்ஸ் இருக்கலாம். ஸோ, அதனால நீங்க அத ரெஃபர் பண்ணி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா, எனக்கு வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா எனக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கு சார். அத வந்து என்னால இன்னும் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா வந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அது வந்து எனக்கு ஏதோ வந்து ஒரு கேப்பாவே தெரியுது. இல்ல எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா என்னன்னே எனக்கு தெரியாது. நான் இப்ப தான் டிஎன்பிஎஸ்சிக்கே புதுசு. இப்படிங்கிற கேட்டகரியில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸும் இத வந்து நீங்க கம்பல்சரி வந்து பாருங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவாப்பா? ஸோ, எப்பயுமே நம்ம சொல்ற மாரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. ஸோ, அப்பதான் இது மத்த ஸ்டூடண்ட்ஸுக்கும் போய் ஷோ ஆகும். அண்ட் அதே மாரி நியூவா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிரலாம். ஓகேவாப்பா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு நோட் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு நோட்டு, ஒரு பென் வந்து எடுத்துக்கோங்க. மேக்ஸ பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி நோட்டு இருக்கணும். சரிங்களா? அது புது நோட்டோ, பழைய நோட்டோ அது உங்களுடைய விருப்பம். நான் அதுல வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். சரிங்களாப்பா? சார் ஏற்கனவே என்ட்ட வந்து ஒரு பழைய நோட் இருக்கு. ஒரு 10 பக்கம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா தான் சார் இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அத கிழிச்சுட்டோ, இல்ல அத மடிச்சு விட்டுட்டோ, அதையே திருப்பி பின்னாடிலருந்து கூட யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதனால ஒண்ணும் தப்பு இல்லப்பா. எதுல நம்ம படிக்கிறோம் அதெல்லாம் வந்து முக்கியம் இல்ல. அத நம்ம கரெக்ட்டா செய்றோமா? அந்த ப்ராசஸ நம்ம செய்றோமா? அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? அதாவது ஒரு நோட் எடுத்தோ,
ஒரு பேப்பர் எடுத்தோ எழுதவே யோசிச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு மத்தியில, நீங்க ஒரு பழைய நோட்லனாலும் எழுதி வைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அதுவே வந்து ஒரு பிளஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால ஏதாவது ஒரு நோட்ல எடுத்து ஒரு ப்ராப்பரா இனி கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்னு போட்டு நீங்க எழுத ஆரம்பிங்க. அதனால தான் நான் நேத்தே பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிட்டேன். எழுதாதவங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ எல்லாரும் அந்த நோட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னா என்னப்பா? எல்சிஎம்னா நம்மளுக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா. சரிங்களா? இத தமிழ்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சார் என்ன சார் இங்கிலீஷ்ல இருக்கு பிடிஎஃப் தமிழ் வந்து நீங்க குடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தமிழ்ல தான் நான் நடத்தப் போறேன். சரிங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பேருமே இத பாருங்க. ஓகேவா? நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. நீங்க இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், நான் வந்து இங்கிலீஷ் மீடியம், நீங்க வந்து தமிழ் மீடியம் அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்க்கிறதுக்கு இது ஜிஎஸ் டாபிக் கிடையாது. ஓகேவாப்பா? ஸோ இது வந்து மேத்ஸ் டாபிக். ஓகேவா? இதுல நீங்க ரொம்ப வேர்டிங்ஸ்லாம் வந்து இதுல கிடையாது. ஓகேவா? அதனால இங்கிலீஷ் மீடியத்துக்கும், தமிழ் மீடியத்துக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்ல. சரியா? இந்த ஒரு வீடியோ பாருங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும். ஓகேவா? அதனால நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸா இருந்தா இங்கிலீஷ் வேர்டிங்ஸையும் கத்துக்கோங்க. நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸா இருந்தா தமிழ்ல வரக்கூடிய வார்த்தைகளையும் கத்துக்கோங்க. நீங்க அங்க கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்க லாங்குவேஜ்ல வாசிக்கும்போது புரியலனா, சப்போஸ் நீங்க தமிழ்ல அத படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். சரிங்களா? ஏன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி குடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த மாரி மேத்ஸ்லலாம் வந்து நீங்க 2லயுமே நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி தப்பா டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு ஆன்ஸர் பண்ணிரலாம். சரிங்களாப்பா? ஸோ இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2 பேருமே இத பாருங்க. 2 பேத்துக்குமே இது கம்பல்சரி நல்லா புரியும். சரிங்களா? அதுல எந்த டவுட்டும் வேணாம். ஓகேவா? சரிப்பா. இப்ப இந்த எல்சிஎம் அப்படிங்கிறத தமிழ்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீ, சி, மா அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா. மிகச்சிறிய மடங்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா, மீ, போ, மா அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா. மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சரி ஓகே. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பத்தி பார்த்துரலாம். அதுக்கப்புறம் நான் ஹெச்சிஎஃப் பத்தி சொல்றேன். ஓகேவா? இப்ப லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதுல லீஸ்ட் அப்படின்னா கம்மியானன்னு அர்த்தம். காமன் அப்படின்னா பொதுவான அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? இப்ப இங்க முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிபிள் அப்படிங்கிற வார்த்தை தான்ப்பா. சரிங்களா? மல்டிபிள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, மல்டிபிள்னா மடங்கு அப்படின்னு வந்து அர்த்தம்ப்பா தமிழ்ல. சார் அது என்ன சார் மடங்கு? மல்டிபிள்னா என்ன? மடங்குனா என்ன? அப்படின்னா, இப்ப ஒரு நம்பர் இருக்கு. இப்ப 2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப இதோட டேபிள்ஸ் வந்து சொல்லுங்க. 2 ஒன்ஸ் ஆர் 2. 2 டூஸ் ஆர் 2 டூஸ் ஆர் 4. 2 த்ரீஸ் ஆர் 6. சரிங்களா? 2 மூணா 6. சரிங்களா? 2 இன்டூ 4 எவ்வளோப்பா? 8. 2 ஃபோர்ஸ் ஆர் 8. 2 ஃபைவ்ஸ் ஆர் 10. 2 சிக்ஸ் ஆர் 12. 2 செவன்ஸ் ஆர் 14. 2 எயிட்ஸ் ஆர் 16. 2 நைன்ஸ் ஆர் 18. 2 டென்ஸ் ஆர் 20. ஓகேவாப்பா? ஸோ லெட்டர் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையா எழுதுறேன். ஓகேவாப்பா? ஸோ இப்ப வந்து இங்க நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இப்ப நம்ம இங்க வந்து என்ன போட்டிருக்கோம் பாருங்க. 2, 4, 6 எல்லாமே இங்க வந்து 2 டேபிள வந்து நம்ம அப்படியே வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா? 2 ஓட மல்டிபிள் எழுதியிருக்கோம். இத தான் அவங்க வந்து மல்டிபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு மல்டிபிள். 4 இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு மல்டிபிள். 8 அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள். இத தான் வந்து அவங்க மடங்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதாப்பா? நம்ம இப்ப 3 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3 ஒன்ஸ் ஆர் எவ்வளோப்பா? 3. 3 டூஸ் ஆர் 6. சாரிப்பா. 3 இன்டூ 3 த்ரீஸ் ஆர் 3 9 சரிங்களா? 3 4 12 ஓகேவா? ஸோ இப்ப இது 3 உடைய 1 மடங்கு தான் வந்து இந்த 3 சரிங்களா? 3 உடைய 2 மடங்கு தான் இந்த 6 ஓகேவா? 3 உடைய 3 மடங்கு தான் இந்த 9 சரிங்களா? ஸோ அப்ப இந்த 3, 6, 9 நம்ம வாய்ப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா வாய்ப்பாடு தான். சரிங்களாப்பா? டேபிள்ஸ் தான். இந்த 3, 6, 9, 12 இந்த நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வாய்ப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? இத தான் வந்து அவங்க மடங்கு, மல்டிபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்ப வந்து மடங்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருச்சாப்பா? ஸோ இதுதான் வந்து மடங்கு. சரிங்களா? ஸோ இப்ப இங்க எல்சிஎம்னா என்ன அப்படின்னா, மிகச்சிறிய மடங்கு. இப்ப 2 நம்பர் குடுக்குறாங்கப்பா. அதாவது 3, 6 அப்படின்னு வந்து 2 நம்பர் வந்து குடுக்குறாங்க. ஸோ இப்ப வந்து நம்ம என்ன சொன்னேன்? இதோட மடங்கு தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்? இதோட மல்டிபிள நம்ம எழுதணும். எப்படி? 3 ஒன்ஸ் ஆர் 3. 3 டூஸ் ஆர் 6. 3 த்ரீஸ் ஆர் 9. சரிங்களா? 3 12. 3 இன்டூ 5 15. 3 இன்டூ 6 18. ஓகேவா? இப்படி வந்து எழுதணும். சரிங்களாப்பா? அடுத்து 6. இப்ப 6ஓட மடங்குனா, மடங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். 6 ஒன்ஸ் ஆர் 6. 6 2 12. 6 3 18. 6 4 24. இந்த மாரி இது போய்க்கிட்டே இருக்கும். இந்த மாரி இதுவும் போய்க்கிட்டே இருக்கும்.
சரிங்களாப்பா? இப்ப இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் மிகச்சிறிய பொது மடங்கு மிகச்சிறிய மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மிகச்சிறிய சின்ன நம்பரா இருக்கணும். பொதுவா இருக்கணும். இந்த 2 நம்பர்லயுமே இருக்கணும். இப்ப ஃபைண்ட் எல்சிஎம். இப்ப இப்படி வந்து குடுப்பாங்கப்பா. ஃபைண்ட் எல்சிஎம் ஃபார் 3, 6 அப்படின்னு வந்து குடுப்பாங்க. சரிங்களா? அப்ப 3யோட மடங்குலாம் என்னென்ன? 3, 6, 9, 12, 15, 18 அதோட மல்டிபிள். அதான் வந்து அதோட மல்டிபிள். ஓகேவா? 6ஓட மல்டிபிள் என்ன? 6, 12, 18, 24, 32, 30, 36 இப்படி போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதான் மல்டிபிள். இதான் மடங்கு. ஓகேவா? இதுல லீஸ்ட்க்கு எல்சிஎம்னா என்ன கேட்கறாங்கன்னா, ரொம்ப சின்ன மடங்கு எது? பொதுவான மடங்கு எதுன்னு கேட்கறாங்க. இந்த 3வது மடங்குலயும் அது வந்து வரணும். சரிங்களா? இந்த 3ங்கிற நம்பர்லயும் அது வரணும். 6ஓட டேபிள்லயும் வந்து அது வரணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா, இங்க எந்த நம்பர் வருது பாருங்க. சரிங்களா? இப்ப 3 இருக்கு. 3 இந்த டேபிள்ல வருதா? வரல. ஓகேவா? 6வது வாய்ப்பாடுல வருதா? வரல. 6 இருக்கு. இங்கேயும் 6 இருக்கு. அப்ப 6 தான் வந்து எல்சிஎம். சரிங்களா? 3, 6ஓட எல்சிஎம் என்னது? 6. ஓகேவா? சார் எப்படி சார் எல்சிஎம்னு 6ன்னு வந்து சொல்றீங்க? எப்படி நம்ம நம்புறது? அப்பன்னா, நீங்க எப்பயுமே என்ன பண்ணுவீங்க? இந்த டானா வந்து போடுவீங்க. சரிங்களா? இத எப்படி வகுக்கணும்? இருக்கறதுலே சின்ன நம்பர் போடணும். சரிங்களா? அப்ப 2. 2 போட்டோம்னா 3 வந்து வகுப்படாது. அப்ப 3 அப்படியே போட்டுக்கிறணும். சரிங்களா? 6 வந்து 2வது வாய்ப்பாடுல வகுப்படுமா? வகுப்படும். சரிங்களா? அப்ப 2 3 ஆர் 6. இரு 3 6. அப்ப வந்து 2 இன்டூ 3 6. அப்ப 3 போட்டுக்கணும். திரும்ப 3 3 இருக்கு. அப்ப ஒரு 3 போட்டோம் அப்படின்னா 1, 1. இந்த 1 வர வரைக்கும் நம்ம குறைச்சுக்கிட்டே வரணும். சரிங்களா? குறைச்சுக்கிட்டே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த சைடுல என்ன நம்பர் வந்திருக்கோ, இது 2யும் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 2 இன்டூ 3 இத மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது? 6. அப்ப எல்சிஎம் 6. ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். சரிங்களா? இந்த மெத்தட்ல நம்ம படிக்க போறோமான்னா கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து சொல்றேன். சரிங்களாப்பா? ஏன்னா எல்சிஎம்னா என்னங்கிறத பேசிக்கா வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மாரியான டேபிள்ஸ் உடைய மடங்க தான் வந்து நம்ம எல்சிஎம் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுல எது பொதுவா இருக்கு? சின்ன நம்பரா இருக்கணும். ஓகேவா? ஏன் சின்ன நம்பர்ன்னு சொல்றேன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தா தான்ப்பா இருக்கும். ஆனா, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப 2, 4 அப்படின்னு 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப 2 மடங்கு என்ன? 2, 4, 6, 8, 10, 12 இது எல்லாமே டேபிள்ஸ் தான்ப்பா. நான் அதாவது 2 இன்டூ 1, 2 இன்டூ 2, 2 இன்டூ 3 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி போடணும். 2 இன்டூ 4, 2 இன்டூ 5, 2 இன்டூ 6 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிட்டே போறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ, என்ன சொல்றேன்னு புரியுதா? ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போறோம். இப்போ 4 டேபிள். அதே மாரி 4 ஒன்ஸ் ஆர் 4, 4 டூஸ் ஆர் 8. சரிங்களா? 4 த்ரீஸ் ஆர் எவ்வளோ? 12. 4 ஃபோர்ஸ் ஆர் எவ்வளோ? 16. அதுக்கு 4 ஃபைவ்ஸ் ஆர் 4 அஞ்சா எவ்வளோ? 20. 4 சிக்ஸ் ஆர் எவ்வளோ? 24. இது இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்ப இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கம்மியான நம்பர், பொதுவான நம்பர் 2 நம்பர்லயுமே வரக்கூடிய நம்பர் எதுன்னு வந்து கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப இதுல என்ன வருது பாருங்க. 2 வந்து இருக்கு. 2 வந்து வருமா? வராது. ஏன்னா 4ல வந்து 2ங்கிற நம்பரே வந்து இல்ல. அப்ப வராது. இப்ப இங்கேயும் 4 இருக்கு. இங்கேயும் 4 இருக்கு. அப்ப இதுதான் வந்து எல்சிஎம். சரிங்களா? எல்சிஎம் அப்படிங்கிறது என்னது? 4. ஏன் 4னா, இதுதான் கம்மியான நம்பர். ஓகேவா? ஸ்டார்ட்டிங்லயே வந்துருது பார்த்தீங்களா? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போணும். எல்சிஎம்னா எப்பயுமே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போணும். ஹெச்சிஎஃப்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். அத நான் அடுத்து சொல்றேன். எல்சிஎம்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் படி போடணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது, இந்த சைட்லேருந்து நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் பார்த்துக்கிட்டே போம்போது, எது ஃபர்ஸ்ட்டு வருதோ சரிங்களா? இப்ப பாருங்களேன், ஏன் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்றேன்னா, 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு. அப்ப இது எல்சிஎம்மா வரலாம்ல. இங்க 12 இருக்கு, இங்க 12 இருக்கு. அப்ப இது எல்சிஎம் வரலாம்ல. அப்ப ஏன் அது ஏன் எல்சிஎம் இல்ல? ஏன்னா, லீஸ்ட் காமன் ஃபேக்டர் மிகச்சிறிய பொது மடங்கு, ரொம்ப கம்மியான நம்பர் எதுன்னு தான் அவங்க வந்து கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப 8, 12 அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பெரிய நம்பர். அதனால அது வராது. சரிங்களாப்பா? ஸோ, இப்போ உங்களுக்கு வந்து புரியுதுல? எல்சிஎம்னா என்னங்கிறது புரிஞ்சிருச்சா? ஓகே. யாருக்கும் புரியல அப்படின்னா வந்து, கீழ கமெண்ட் வந்து பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஸோ, ஒரு நிமிஷம் இருங்க. மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது HCF. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பார்த்தோம்? ஒரு நிமிஷம்ப்பா. இது வந்து என்ன பார்த்தோம்? நம்ம மீ, அதுக்கப்புறம் மீ, போ, மா. ஓகேவா? இது 2 வந்து பார்த்தோமா? சரிங்களா? ஸோ இப்ப மல்டிபிள்னா நம்ம என்ன பார்த்தோம்? மடங்குன்னு பார்த்தோம். மடங்கு அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுவே ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, வகுத்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்கப்பா. வகுத்தின்னு சொல்லுவாங்க. இல்ல காரணி. ஒரு நம்பர வகுக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நம்பர். சரிங்களா? ஃபேக்டர் மல்டிபிள் அப்படின்னா மடங்குன்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர் அப்படின்னா காரணி இல்ல வகுத்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இத HCF தமிழ்ல எப்படி வந்து நம்மளுக்கு பேப்பர்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீ
போ, வா. சரிங்களா? மீச்சிறு மிகப்பெரிய பொது வகுத்தி. சரிங்களா? மிகப்பெரிய பொது வகுத்தி அப்படின்னு வந்து வரும். அப்படி இல்லைன்னா, மீ, போ, கான்னு கேட்பாங்க. மிக பெரிய பொது காரணி. சரிங்களா? வானா வகுத்தி, கானா காரணி. சரிங்களா? இப்ப இங்க வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து சொல்றேன். சரிங்களா? அதாவது சார் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்னா வந்து எங்களுக்கு குழப்புது சார். எக்ஸாம்ல வந்து இப்ப தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து கேட்கும்போது எங்களுக்கு தமிழ்ல இந்த மாரி மாறி மாறி வருது அப்படின்னா, ஒரு விஷயத்த இங்க நல்லா பாருங்க. எல்சிஎம் உடைய தமிழ் வார்த்தைய பாருங்க. மீ, சி, மா, மீ, போ, மா. சரிங்களா? மா அப்படின்னு முடிஞ்சாலே அது எல்சிஎம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மா அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல பாருங்க. மீசி மான்னு வந்திருந்தாலும் சரி, மீ போ மான்னு வந்திருந்தாலும் சரி, மா அப்படின்னு முடிஞ்சாலே அது எல்சிஎம் தான். சரிங்களா? மாவ தவிர வேற என்ன வார்த்தை வந்தாலும், அது வாவா இருக்கட்டும், இல்ல காவா இருக்கட்டும், சரிங்களா? வகுத்தின்னு இருக்கட்டும், இல்ல காரணின்னு இருக்கட்டும், இப்படி எந்த வார்த்தை வந்தாலும் அது ஹெச்சிசிஎஃப். இத ஒண்ண மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மாங்கிற வார்த்தை இருந்தாலே அது எல்சிஎம் தான். அது மீசி மாவா இருக்கட்டும், இல்ல மீப்போ மாவா இருக்கட்டும். சரிங்களா? இனிமே வந்து எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப்ல வந்து உங்களுக்கு குழப்பம்ங்கிறது வந்து இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப ஹெச்சிசிஎஃப்னா என்ன? ஹெச்சிசிஎஃப்னா என்னன்னா, ஃபேக்டர் சரிங்களா? அப்ப அங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டோமா, இங்க வந்து நம்ம டிவிஷன் பண்ணி போடணும். இப்ப அதாவது எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப 6 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா, இப்ப 6/1 அப்படின்னா என்னப்பா? 6. அடுத்து 6/2 அப்படின்னா என்னப்பா? 3. அடுத்து 6/3 அப்படின்னா என்னப்பா? 2. 6/4 வந்து வராது. சரிங்களா? ஏன்னா முழுசா டிவைட் ஆகணும். சரிங்களா? ஒரு நம்பர் வந்து முழுசா டிவைட் பண்ணி நம்ம வந்து போடணும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம நம்பர டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். அதாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 6/1. நம்ம அங்க என்ன போட்டோம்? ஹெச்சிசிஎஃப்க்கு எல்சிஎம்க்கு என்ன போட்டோம்? 6 இன்டூ 1ன்னு போட்டோம். 6 இன்டூ 2ன்னு போட்டோம். 6 இன்டூ 3ன்னு போட்டோம். அப்படி மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிட்டே போனோம். ஆனா இங்க நம்ம அந்த நம்பர டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். 6/1, 6/2. சரிங்களா? 6/3 இப்படி அந்த நம்பர நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். சரியாப்பா? ஸோ அப்படி டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா என்ன வேல்யூ வருதுங்கிறத பார்க்கணும். அப்ப 6/1ங்கிறது என்னது? 6. 6 6ஆல 1ஆல வகுத்தோம்னா 6. 6/2 6 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 3. 6 3ஆல வகுத்தோம் அப்படின்னா 2. சரிங்களா? 6/3 என்ன? 6/3 போட்டோம்னா என்ன வரும்? 1 3ஆ 3, 2 3ஆ 6. அப்ப 2. சரிங்களாப்பா? 6 3ஆல வகுத்தோம்னா 2. 6 4ஆல வகுக்க முடியுமா? முடியாது. ஃபுல்லா டிவைட் ஆகணும். 6 5ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 6 6ஆல வகுத்தோம்னா 1. சரிங்களா? 1 வர வரைக்கும் நம்ம அந்த இத வந்து எழுதிக்கிறணும். ஸோ அப்போ வந்து இத டிவைட் ஆகுறது. ஓகேவா? ஸோ அங்கே வந்து மல்டிப்ளை பண்ணோம். இங்கே டிவைட் பண்றோம். அப்ப 8க்கு எழுதுங்க. அப்ப 8/1 என்ன 8. 8 1ஆல வகுத்தோம்னா 8. 8 2ஆல வகுத்தோம்னா 4. 8 3ஆ வகுக்க முடியுமா? முடியாது. 8 4ஆ வகுத்தோம்னா 2. சரிங்களா? 8/4 எவ்வளோ? 8/4 எவ்வளோ? 1 நாளா 4, 2 நாளா 8. அப்ப 2. சரிங்களா? 8 5ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 6ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 8 7ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 8 8ஆல டிவைட் பண்ணோம்னா 1. ஓகேவா? இப்ப இங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்குறாங்க. இப்ப இங்க நம்ம எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க. நம்ம எல்சிஎம்ல சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். அதாவது 2, 4, 6, 8 இப்படி எழுதணும். சரிங்களா? அதோட மல்டிபிள. ஆனா இங்க எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வந்திருக்கும் பாருங்க. 6, 3, 2, 1, 8, 4, 2, 1. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வந்திருக்குமா? அப்ப இங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்குறாங்க. அப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரும்போது எது ஃபர்ஸ்ட் வந்து 2லயுமே சேமா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்ப குடுத்துருக்கக்கூடிய இப்ப 6, 8 ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இந்த 6லயும் 8லயும் டிவைட் பண்ணோம்னா 6 டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். 8யும் டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அதான் ஃபேக்டர். சரிங்களா? வகுத்தி. அந்த வகுத்தில எது ஹையஸ்ட்டா காமனா இருக்குன்னு கேட்குறாங்க. 2 நம்பர்லயுமே. சரிங்களா? இப்ப இங்க 6 இருக்கு. இங்க 6 இருக்கா? இல்ல. அப்ப 6 கிடையாது. இங்க 3 இருக்கு. கீழ 3 இருக்கா? இல்ல. அப்ப 3 கிடையாது. மேல 2 இருக்கு. கீழ 2 இருக்கா? இருக்கு. அப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். சார் மேலே 1 இருக்கு. கீழே 1 இருக்கே. அது 2வதா வந்துருச்சுல. ஹையஸ்ட் காமன். எது ஃபர்ஸ்ட் அதிகமான நம்பர் எது? 2 தானே அதிகமான நம்பர். 1 பெருசா? 2 பெருசா? 2 தான் பெருசு. சரிங்களா? அப்ப நம்ம ஹையஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். சரிங்களாப்பா? புரியுதா? ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்பதான் வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எழுதியிருப்பீங்க. ஓகே. சரி. இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்ப உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும். இனிமே இதுல வந்து உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறது இருக்காது. எல்சிஎம் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். சரிங்களா? 2வதுனா 2வது வாய்ப்பாடு 2, 4, 6, 8. 3வது வாய்ப்பாடுனா 3, 6, 9, 12, 15 இப்படி. சரிங்களா? ஸோ தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுவே வந்து நம்ம ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே போணும். சரிங்களா? டிவைட் பண்ணிக்கிட்டே போணும். இப்ப 6 எடுக்கிறோம் அப்படின்னா 6 1ஆல டிவைட் பண்ணோம்னா 6, 6 2ஆல டிவைட் பண்ணோம்னா 3, 6
3ஆல டிவைட் பண்ணோம்னா 2. ஸோ இப்படி. அதே மாரி இப்ப 8 எடுக்கிறோம் அப்படின்னா 8 1ஆல டிவைட் பண்ணோம்னா 8. 8 2ஆல டிவைட் பண்ணோம்னா 4. 8 3ஆல டிவைட் பண்ணோம்னா பண்ண முடியாது விட்டுருங்க. 8 4ஆல டிவைட் பண்ணோம்னா 2. 8 5ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 6ஆல முடியுமா? முடியாது. 7ஆல முடியுமா? முடியாது. 8ஆல டிவைட் பண்ணோம்னா 1. புரியுதா? ஃபுல்லா கேன்சல் ஆகணும். இப்ப ஏன் வந்து 8 வந்து இப்ப 3ஆல டிவைட் பண்ணோம்னா, 1 3ஆ 3 சரிங்களா? 3 9 வரும். இல்ல 2 3 6 வரும். சரிங்களா? அப்ப இது வந்து டெசிமல்ல போகும். அப்படி வரக்கூடாது. அப்படி வர நம்பர கணக்கு எடுத்துக்க கூடாது. இப்ப 8/4 அப்படின்னா, 1 நாளா 4 நான் 2 நாளா 8. அப்ப 2ங்கிற நம்பர் மட்டும் தான் இருக்கு. புரியுதா? இந்த மாரி சிங்கிள் டிஜிட்டா வரணும். டெசிமலாவோ, ஃபிராக்ஷனாவோ வரக்கூடாது. அப்படி வர நம்பர நீங்க எடுத்துக்க வேணாம். HCFல புரியுதாப்பா? இப்போ உங்களுக்கு HCF, எல்சிஎம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம இந்த மெத்தட்ஸ் இப்ப என்னென்ன மெத்தட்ஸ்ல நம்ம இத பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? மொத்தம் 4 மெத்தட் இருக்குப்பா. ஒவ்வொன்னுக்குமே நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் வச்சிருக்கேன். ஸோ சும்மா சொல்லப் போறது மட்டும் இல்ல. சம்ஸ செஞ்சு தான் வந்து காட்டப் போறேன். ஓகேவாப்பா? ஸோ 4 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து ட்ரெடிஷனல் மெத்தட், இன்னொன்னு ஃபேக்டரைசேஷன் மெத்தட், 3வது லாங் டிவிஷன் மெத்தட், 4வது ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களா? இந்த ட்ரெடிஷன் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம HCF அண்ட் எல்சிஎம்னா என்ன அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகப்பா. சரிங்களா? நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படிங்கிறது. அடுத்தது இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இது அப்படிங்கிறது நம்மளோட லோயர் ஸ்டாண்டர்ட்ல நம்மளுக்கு ஸ்கூல்ல சொல்லிக் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த மெத்தட வச்சு தான் வந்து போடுவோம். ஒரு சில சம்ஸ்ல இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ, அதனால இத வந்து என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 4 மெத்தடையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்ப்பா. நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. இப்ப லாங் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம டானா மாதிரி போட்டு போடுறது. சரிங்களா? நம்மளுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது இப்ப 8, 12, 6 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறாங்கன்னா, இது இப்படி ஒரு பெரிய டானா போட்டு 2 அப்ப 8 வந்து எத்தன? 2 4ஸ் ஆர் 8 2 6 ஆர் 12 2 3ஸ் ஆர் 6 அப்புறம் 2 2 3 இந்த 3 கழியாது அப்படி கீழ வந்துரும். அப்ப திரும்ப 2 1 அப்போ 3 3 ஏன்னா இது வந்து வகுப்படாதனால 3 அப்படியே வரும். இப்படி வந்து நம்ம போட்டு வகுப்போம் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு எல்சிஎம்க்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த லாங் டிவிஷன். HCFக்கு ஒரு மாரி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அத வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். அப்புறம் ஷார்ட்கட் மெத்தட். இந்த ஷார்ட்கட் மெத்தட் அப்படிங்கிறது தான் நம்ம ஓனா வந்து பார்க்க போறோம். சரிங்களாப்பா. இதையும் வந்து நீங்க பார்த்துக்கணும். சார் நான் இந்த 4வதா இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்கட் மெத்தட் மட்டும் மட்டும் நான் வந்து கத்துக்கிறேன். அத மட்டும் நான் கத்துக்கிட்டா என்னால எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கிளியர் பண்ண முடியாது. சரிங்களா? 4 மெத்தடையுமே கத்துக்கணும். சரிங்களாப்பா? ஸோ அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எத எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஓகேவா? வெறும் ஷார்ட்கட்ட மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில சம்ஸ்க்கு ஒரு சில இடத்துல நம்மளுக்கு காலவாரி விட்டுரும். ஷார்ட்கட்ல ஆன்சர் வராது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க மாட்டிக்கிருவீங்க. சரிங்களா? இவ்வளோ தூரம் நீங்க படிச்சுட்டு போயும் நீங்க மாட்டிக்கிருவீங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. 4 மெத்தடுமே ரொம்ப ஈஸி தான். நான் ஒன் பை ஒன்னா சொல்லும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? பொறுமையா கவனிங்க. சரிங்களாப்பா? ஓகே. இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரெடிஷனல் மெத்தட். அதுல வந்து நம்ம எல்சிஎம் அண்ட் HCF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவாப்பா? இப்ப வந்து நம்மளுக்கு இங்க வந்து நம்மளுக்கு 2 நம்பர் குடுத்துருக்காங்க. 6, 8ன்னு சொல்லி 2 நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னேன்? 6, 8 இப்படிங்கிறத எடுத்துக்கிறணும். கீழ வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, மல்டிபிள்ஸ எழுதணும். 6ஓட மல்டிபிள் என்ன? 6 ஒன்ஸ் ஆர் 6 சரிங்களா? இப்ப இது என்னது? 6 ஒன்ஸ் ஆர் 6 6 டூஸ் ஆர் என்ன? 12 சரிங்களா? 6 2 12 6 3 18 6 4 24 6 5 30 6 6 36 சரிங்களா? இப்ப அதே மாரி 8க்கு எழுதுங்க. 8 1 8 8 2 16 8 3 24 8 4 32 8 5 40 8 6 46 சரிங்களா? ஸோ இது எல்லாமே மல்டிபிள் தெரியுதாப்பா? ஒரு நிமிஷம். தெளிவா கேட்டுக்கோங்க. நான் ஒரே டைம் சொல்றேன். தெளிவா சொல்றேன். இப்ப 6, 8 சரிங்களாப்பா? ஸோ நம்ம அங்கே பார்த்த மாரியே தான். இப்ப இதுல வந்து எது நம்மளுக்கு காமனா இருக்கு, லீஸ்ட் சின்ன நம்பரா இருக்குங்கிறத பார்க்கணும். சரிங்களா? எல்சிஎம்னா அதுதான். ஓகேவா? எல்சிஎம்னா என்ன? நம்மளுக்கு காமனா இருக்கணும். சின்ன நம்பரா இருக்கணும். ஓகேவாப்பா? ஸோ அத வந்து நம்ம பார்க்கணும். இப்ப இதுல வந்து இங்க 12 இருக்கு. சரிங்களா? இங்க 12 இருக்கா? இல்ல. அப்ப 12 கிடையாது. 18 இருக்கு. இங்க 18 இருக்கா? 18 இல்ல. ஓகேவா? இங்க 24 இருக்கு. இங்கேயும் 24 இருக்கு. அப்ப 6லயும் 24 வருது மல்டிபிளா. 8லயும் 24 மடங்கா வருது. ஓகேவாப்பா? ஸோ அப்ப 24 அப்படிங்கிறது தான் இதுக்கான எல்சிஎம். சரிங்களாப்பா? இந்த நம்பர் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுல? இங்க 12 அப்படிங்கிறத போட்டிருந்தோம். இந்த நம்பர் எப்படி போட்டிருக்கோம்னு தெரியுதுல? 6 இன்டூ 2 6 இன்டூ 3 6 இன்டூ 4 6 இன்டூ 5 புரியுதாப்பா? அதே மாரி இந்த பக்கம் 8 இல்ல. 8 இன்டூ 2 சரிங்களா? 8 இன்டூ 3 8 4
8 புரியுதாப்பா? இப்படிதான் வந்து போட்டிருக்கோம். மல்டிபிள்ல தான் வந்து போட்டிருக்கோம். ஆனால் இந்த நம்பர்லாம் நம்மளா போடுறோம் அப்படின்னு வந்து நெனச்சுக்காதீங்க. எப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன நம்பர் குடுத்துருக்காங்களோ, அதோட மல்டிபிள எழுதுறோம். அதோட வாய்ப்பாட எழுதுறோம். அதனால தான் டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு நான் பிரைம் நம்பர்ன்னு சொல்லுவேன். ஒரு சில பேசிக் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பழைய ஸ்டூடண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். நம்ம பேசிக் மேத்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்மளோட சேனல்ல இருக்கு. நான் கீழ கூட டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து வைக்கிறேன். சரிங்களாப்பா? அந்த வீடியோவ எல்லாரும் கம்பல்சரி பார்த்துருங்க. சரிங்களா? நம்பர்ஸ பத்தி பேசிக்கான விஷயங்கள் நான் அதுல சொல்லியிருப்பேன். ரியல் நம்பர்னா என்ன? ஹோல் நம்பர்னா என்ன? பிரைம் நம்பர்னா என்ன? சரிங்களா? ஸ்கொயர்னா என்ன? கியூப்னா இது எல்லாமே சொல்லியிருப்பேன். ஏன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பயன்படுத்துவோம். ஸோ, அதனால இந்த வீடியோ பார்த்து முடிச்ச கையோட அந்த வீடியோவையுமே எல்லாருமே ஒரு தடவ பார்த்துருங்க. சரிங்களாப்பா? ஏன்னா, அதுல வந்து பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருப்பேன். ஏன்னா, அடுத்தடுத்து நம்ம போகக்கூடிய வீடியோல இந்த மாரி ரொம்ப சிம்பிளா நடத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். டக்கு 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 டக்குன்னு நம்ம போய்க்கிட்டே இருப்போம். சரிங்களா? அப்ப நீங்க வந்து அந்த ஃப்ளோக்கு வரணும் அப்படின்னா, நீங்க பேசிக்க நல்லா கத்துக்கணும். சரிங்களா? ஸோ, அதனால கத்துக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ, இப்ப புரியுதுல? எல்சிஎம் அப்படிங்கிறது 24 இப்படிதான் வந்து நம்ம எல்சிஎம் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ, அடுத்து ரொம்ப நேரம் பேச வேணாம். டக்கு டக்குன்னு நம்மளுக்கு புரியிற மாரி நான் சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கேன். ஏன்னா டைமும் வந்து உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகக்கூடாது. அடுத்து HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம்ப்பா. ஓகேவா? ஓகே. எல்சிஎம் இப்ப 24ன்னு பார்த்தாச்சு. இப்ப HCFக்கு நான் என்ன சொன்னேன்? டிவைட் பண்ணணும். இப்ப 6 டிவைடட் பை 1 6/1 அப்படின்னா என்னப்பா வரும்? 6 தான் வந்து வரும். சரிங்களா? ஸோ அதுதான். சரிங்களா? இப்ப அதே மாரி இங்க 6 டிவைடட் பை 2 என்ன வரும்? 6 2ஆ வகுத்தோம்னா என்ன? 6 2ஆ வகுத்தோம்னா என்ன வரும்? 3. 6 3ஆல வகுத்தோம்னா என்ன? 2. சரிங்களா? அதாவது 6 டிவைடட் பை 3 6/3ன்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? 6/4 போட முடியுமா? வராது. அது ஃபிராக்ஷன்ல போயிரும். 6/5 6/6 தான் வந்து வரும். அப்ப 1. 6/6ன்னு போட்டோம்னா, ஒரு 6 6 இங்க ஒரு 6 6 அப்ப 1 தான் மிச்சம் இருக்கும். அப்ப அது வந்து 1. ஓகேவாப்பா? புரியுதாப்பா? டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். அவங்க குடுத்திருக்கிற நம்பர அடுத்தடுத்த நம்பர வச்சு 1, 2, 3, 4ன்னு டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். எதெல்லாம் முழுசா ஒரு நம்பரா வருதோ, இப்ப 6/நம்ம 3ன்னு போடுறோம். சரிங்களா? 6/2ன்னு வந்து போடுறோம் அப்படின்னா, ஒரு 2 2 முன்னன் 3 2 6 சரிங்களா? அப்ப 3 அப்படின்னு ஒரு ஹோல் நம்பர். ஒரு ஒரு நம்பர் முழுசா வருதா? இப்படி வரணும். சரிங்களா? இப்ப 6/4 அப்படின்னு போட்டோம்னா வகுப்படுமா? வகுப்படும். அதாவது 2வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். 2 2 4 2 3 6 அப்ப 3/2ன்னு ஃபிராக்ஷன்ல வரும். இப்படி வரக்கூடாது. நம்பர் ஃபிராக்ஷன்லயோ, டெசிமல்லயோ வரக்கூடிய நம்பர நீங்க எடுத்து எழுதக்கூடாது. எந்த நம்பர்லாம் ஃபுல்லா வருதோ, அத மட்டும் டிவைட் பண்ணி எழுதிக்கிட்டே வரணும். சரிங்களா? இப்ப 8/1 8/1ன்னா என்னப்பா? 8 சரிங்களா? இப்ப 8/2 என்ன? 4 8/3 என்ன? 8/3 வராது. 8/3 ஃபிராக்ஷன்ல போயிரும். விட்டுருங்க. 8/2 என்ன? 8/2ன்னா என்னப்பா? 4 சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 8 8/2 சரிங்களா? 8/2 ஒரு 2 2 4 2 8 பார்த்தோமா? 8/3 வராது. 8/4 என்ன? 2 சரிங்களா? 8/5 வருமா? வராது. வகுபடாது. 8/6 வகுபடாது. சரிங்களா? 8 வந்து 7ல வகுபடுமா? படாது. 8 வந்து 8ல தான் அடுத்து வகுபடும். அப்ப 8/8 வந்து என்ன வரும்? 1/1 சரிங்களா? அப்ப 1 ஓகேவாப்பா? புரியுதா? எப்படி நம்ம இத கொண்டு வரோம்ன்னு புரியுதா? டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து 8 டிவைடட் பை 1 8 டிவைடட் பை 2 8 டிவைடட் பை 4 8 டிவைடட் பை 8 புரியுதாப்பா? ஏன் சார் நம்பர் விட்டு விட்டு வருதுன்னா, நான் அத ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? எந்த நம்பர்ல ஃபுல்லா வகுப்படுதோ அத மட்டும் எழுதிக்கணும். இப்ப இதுல எது ஹையஸ்ட்ன்னு பார்க்கணும். இங்க வந்து நம்ம நம்பர் வந்து மேல இருந்து கீழ எப்படி இருக்கு பாருங்க. ஹையஸ்ட்டா இருக்கு பாருங்க. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வந்திருக்கும் பாருங்க. இங்கேயும் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வந்திருக்கும். ஸோ அப்ப இதுல எந்த பெரிய நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் காமனா இருக்குன்னு பார்க்கணும். இங்க எது இருக்கு? இங்க 3 இருக்கு. இங்க 3 இருக்கா? இல்ல. அப்ப இது கிடையாது. இங்க 2 இருக்கு. இங்க 2 இருக்கா? ஆமா இருக்கு. அதான் வந்து ஹையஸ்ட்டாவும் இருக்கு. 1ம் இருக்கு. ஆனா 1 வந்து சின்ன நம்பர். 2 தான் வந்து பெரிய நம்பர். 2 பெருசா? 1 பெருசா? 2 தான் பெருசு. சரிங்களா? அப்ப 2 தான் இதுக்கான HCF. காமனாவும் இருக்கணும். பெரிய நம்பராவும் இருக்கணும். புரியுதாப்பா? ஸோ இவ்வளவு தான் HCFங்கிறது. அவ்வளவுதான். எல்சிஎம்னா மல்டிப்ளை, HCFனா டிவிஷன். அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சம் போலாம். போக, போக நம்ம அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டே போவோம். சரிங்களாப்பா? ஏன்னா, நீங்க பேசிக்கா நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு வாட்டி புரியலைன்னா, திரும்ப ரீவைண்ட் பண்ணி வச்சு பாருங்க. ஓகேவா? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போதும், கேட்கும்போது தான், அது வந்து நம்மளுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இதுலயே வந்து நம்மளுக்கு 4 நம்பர் குடுத்தாங்கன்னா எப்படி பண்றது? அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ 8, 12, 6, 4 அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. இப்ப 8ஓட டேபிள்ஸ் எழுதுங்க. 8 ஒன்ஸ் ஆர் 8 8 8 2 16 8 3 24 8 4 32 8 5 40 8 6 48 இது இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப அடுத்து இங்க பாருங்க 12ஓட வாய்ப்பாடு எழுதுங்க. 12 1 12 12 2 24 12 3 36 12 4 48 இது அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப 6வது வாய்ப்பாடு எழுதுங்க. 6 1 6
6 2 12, 6 3 18, 6 4 24, 6 5 ஆர் 30, 6 6 ஆர் 36 இது இப்படி போய்க்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து 4வது வாய்ப்பாடு எழுதுங்க. இப்ப 4 1 ஆர் 4 இருக்கு. 4 2 ஆர் 8. சரிங்களா? அடுத்த வாய்ப்பாடுலேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? 4 3 ஆர் 12. சரிங்களா? 4 16, 4 × 5 20. சரிங்களா? 4 × 6 24, 4 × 7 28. ஓகேவாப்பா? ஸோ இது இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இப்ப இதுல எல்சிஎம் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு லீஸ்ட் நம்பர். சரிங்களா? இது எல்லாமே மல்டிபிள் எழுதிட்டோம். எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் காமனா இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவாப்பா? ஸோ இப்ப இது இங்க 16 இருக்கு. 16 இங்க இருக்கா? இல்ல. இங்க இருக்கா? இல்ல. அப்ப 16 கிடையாது. ஒரு நம்பர்ல இல்லைனாலும் கிடையாது. எல்லா நம்பர்லயுமே அவங்க குடுத்திருக்கக்கூடிய 4 நம்பர்லயுமே அந்த மல்டிபிள் அப்படிங்கிறது வரணும். மடங்குங்கிறது வரணும். இப்ப இங்க 24 இருக்குப்பா. இங்க 24 இருக்கா? 12ல இருக்கு. இங்க இப்ப 6ல 24 இருக்கா? இருக்கு. 4ல 24 இருக்கா? இருக்கு. அப்ப இதுதான் எல்சிஎம். லீஸ்ட் நம்பராவும் இருக்கு. பொதுவான நம்பராவும் இருக்கு. சரிங்களாப்பா? ஸோ இதான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப இதோட எல்சிஎம் என்னது? 24. ஓகேவா? புரியுதாப்பா? சிம்பிள். மல்டிபிள் எழுதுறோம். எது பொதுவா இருக்குங்கிறத பார்த்து மேட்ச் பண்றோம். அவ்வளதான். சிம்பிளா? புரியுதா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஹெச்சிஎஃப் எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஹெச்சிஎஃப் வந்து ஆரம்பத்தில கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும்பா. ஆனா நீங்க வந்து கரெக்ட்டா அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த மெத்தட்லாம் வந்து நம்ம பண்ண போறது கிடையாது. ஒரு சில சம்ஸ்க்கு தான் வந்து இது யூஸ் ஆகும். மத்தபடி இது வந்து நம்மளுக்கான ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்க குடுக்குறதுக்காக தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெடிஷனல் மெத்தட். சரிங்களா? அடுத்து ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ டிவிஷன் பண்ண சொன்னேன். சரிங்களா? இப்ப 8/1 வந்து 8. 8 1ஆல வகுத்தோம்னா 8. 8 2ஆல வகுத்தோம்னா 4. 8 3ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 8 4ஆல வகுத்தோம்னா 2. மிச்சத்த என்ன வரும்? 8 4ஆல வகுத்தோம்னா 1 4 4, 2 4 8. அப்ப 2. புரியுதாப்பா? அந்த 2 தான் இங்க போடுறோம். 8 5ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 8 6ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 8 7ஆல 8 8ஆலனா அடுத்து வகுப்படும். அப்போ 1. சரிங்களா? இதே மாரி எல்லாத்துக்கும் வந்து எழுதணும். இப்ப 12 வந்து 12 2ஆல வகுத்தோம்னா 6. 12 3ஆல வகுத்தோம்னா 4. 12 4ஆல வகுத்தோம்னா 3. 12 5ஆல வகுக்க முடியாது. 6ஆல வகுத்தோம்னா 2. 12 அடுத்து 12ஆல தான் வகுக்க முடியும். சரிங்களா? அப்போ 1. அடுத்து 6. 6 2ஆல வகுத்தோம்னா 3. 6 3ஆல வகுக்க முடியுமா? முடியும். 2. 6 4ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 6 5ஆல முடியும். 6 6ஆல தான். அடுத்து 1. சரிங்களாப்பா? அடுத்து 4ங்கிற நம்பர நம்ம 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 2. சரிங்களா? அடுத்து 3ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 4ஆல வகுத்தோம்னா 1. புரியுதா? 4னா எவ்வளோ? 1 நாள் 4, 1 நாள் 4. சரிங்களா? அப்ப புரியுதுல நான் நடத்துறது? ஓகேவா? ஸோ, இப்ப இத டிவைட் பண்ணி எழுதிட்டோம். இங்க வந்து என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். எல்சிஎம்க்கு. இங்க வந்து நம்ம ஹெச்சிஎஃப்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்? எல்லா நம்பரையும் 1, 2, 3ன்னு இப்படி வரிசையா டிவைட் பண்ணி எழுதிட்டோம். சரிங்களாப்பா? இப்ப வந்து இதுல எது ஹையஸ்ட் காமன்? இதுல எல்லா நம்பருமே வந்து மேல இருந்து கீழ இருக்கும். ஹையஸ்ட் நம்பர்ல இருந்து லோயஸ்ட் நம்பர் இருக்கும். ஸோ, இப்ப பாருங்க இதுல எது வந்து காமனா இருக்கு? இங்க 4 இருக்கு. இங்க 4 இருக்கா? இருக்கு. இங்க 4 இருக்கா? இல்ல. அப்ப 4 கிடையாது. ஓகேவாப்பா? இப்ப இங்க 2 இருக்கு. 12ல 2 வருதா? மல்டிபிளா வருது. 6ஓட மல்டிபிளா 2 வருதா? வருது. 4ஓட மல்டிபிளா 2 வருதா? வருது. அப்ப இது எல்லாத்துடைய ஃபேக்டர் ஆகும். சரி மல்டிபிள்ங்கிறேன் பாருப்பா. சாரி ஃபேக்டர்ப்பா வகுத்தி. சரிங்களா? பொதுவா வகுக்கக்கூடியது. புரியுதா இப்ப உங்களுக்கு? இப்ப நம்ம எப்படி பண்ணுவோம்? 8, 12, 6, 4 ஓகேவா? இந்த எல்லா நம்பரையுமே வந்து பொதுவா ஒரு நம்பர் வகுக்க முடியும் அப்படின்னா, எது வகுக்க முடியும்? 1 வரும். சரிங்களா? ஆனா ஹையஸ்ட் நம்பர் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? இப்ப நம்ம 3 எடுத்தோம் வைங்களேன். 3ஆல இது எல்லா நம்பரும் வகுப்படுமாப்பா? படாது. 12 வகுப்படும், 6 வகுப்படும். 4ம் 8ம் வகுப்படாது. இப்ப 4 எடுத்தோம் அப்படின்னா, 4 வகுப்படும், 12 வகுப்படும், 8 வகுப்படும். 6 வகுப்படாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம வந்து 5 எடுத்தோம்னு வைங்களேன், எதுவுமே வகுப்படாது. சரிங்களா? 6 எடுத்தோம் அப்படின்னா, இந்த 6 வகுப்படும், 12 வகுப்படும். சரிங்களா? இந்த 4ஓ 8ஓ வந்து வகுப்படாது. புரியுதா? அப்ப எதை எடுத்தா எல்லா நம்பரும் வகுப்படும். இந்த 4 நம்பரும் வகுப்படும்னா 2. புரியுதா உங்களுக்கு? இப்ப 2 எடுத்தோம் அப்படின்னா, 2 8 வகுப்படும். சரிங்களா? 2 4 8. 2 6 12. 2 3 6. 2 2 4 புரியுதா? எல்லா நம்பரும் வகுப்படுதா? இப்படி எந்த ஒரு நம்பரால எல்லா நம்பரும் வகுப்படணும். அந்த வகுப்படுறதுக்கான காரணமா அந்த நம்பர் இருக்கும். சரிங்களா? ஒரே நம்பர் தான். காமனா இருக்கும். அந்த எல்லா நம்பரும் வகுப்படக்கூடிய காரணமா அந்த நம்பர் இருக்கும். ஹையஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? அதனால தான் இத வந்து காரணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? எல்லா நம்பரையும் வகுக்கக்கூடிய காரணி. ஓகேவா? எல்லா நம்பரையும் ஒன்ஸ் வகுக்கக்கூடிய ஒரு நம்பரா காரணமா இருக்கும். சரிங்களாப்பா? நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றோம். ஸோ இதோட ஹெச்சிஎஃப் வந்து 2.
ஏன்னா நம்ம அடுத்தடுத்து சம்ஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா, இவ்வளோ ஸ்லோவா வந்து சொல்ல மாட்டோம்ப்பா. டக்கு 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 டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஏன்னா வந்து அப்பதான் வந்து நம்ம ஃபாஸ்ட்டா வந்து முடியும். ஓகேவா? அடுத்தது நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்லாம் என்னன்னு புரிஞ்சிருச்சுல? ஸோ எழுதி வச்சிருப்பீங்க. பொறுமையா பயப்படாதீங்க. ஒண்ணொன்னா வந்து பாருங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு பாருங்க. உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளோட லோ ஸ்டாண்டர்ட்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். ரொம்ப ஈஸி தான் பாருங்க. இப்ப என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 8, 12, 6, 4 ஓகேவா? இப்ப ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்டின்னா என்னப்பா? இப்ப எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தோம் அப்டின்னா, இப்ப 8 அப்படிங்கிற நம்பர் எடுத்தோம்னு வைங்களேன். 8 2ஆல வகுக்கணும். சரிங்களா? இப்ப இது இந்த டானா தான். ஆனா ஒவ்வொரு நம்பரா செய்யணும். சரிங்களா? இப்ப மொத்தமா வந்து 8, 12, 6 இப்படின்னு போட்டு பெரிய டானாவ போட்டு வகுக்காம, நம்ம ஒவ்வொரு நம்பரா செய்யணும். சரிங்களா? இப்ப 8 இப்ப 2 ஃபர்ஸ்ட் வந்து 2 தான் எடுக்கணும். சரிங்களா? 2வது வாய்ப்பாடு தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? எடுத்தோனே வந்து இப்ப நான் 8ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 8 போடலாமா? அப்படின்னா அப்படி போடக்கூடாது. சரிங்களா? 4 போடலாமா? அப்படின்னா சின்ன நம்பர்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? எல்சிஎம் பொறுத்தவரைக்கும். அப்ப 2 8 வந்து எத்தன வாட்டி வரும் 2ல 4 தடவ வரும். 2 4ஆ 8. திரும்ப 2 போடுங்க. 4 வந்து எந்த நம்பர்ல வரும்? 2வது வாய்ப்பாடுல வரும். சரிங்களா? வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம்ப்பா. வாய்ப்பாடு தெரிஞ்சா தான் உங்கனால இந்த அடிக்கிறதுக்கோ, கழிக்கிறதுக்கோ முடியும். சின்ன நம்பர்ல இருந்து தான் போணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இங்க 4 இருக்கு. அப்ப 2 2ஆ 4. ஓகே 2. அப்ப திரும்ப 2 இருக்கு. அப்ப 2 போடுறோம். அப்ப 1 2ஆ 2. இந்த 1 வர வரைக்கும் நீங்க இந்த நம்பர குறைச்சு வந்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து இங்க வந்துருச்சா? அடுத்தது பாருங்க 12. இப்ப 12 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்ப 12 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப 2 இன்டூ 6 12. திரும்ப 2 போடுங்க. 3 2 6 சரிங்களா? திரும்ப இங்க 3 போடுங்க. 1 1 வந்துருச்சா? நிப்பாட்டிறணும். அடுத்து இங்க பாருங்க. அடுத்தது 6. 6 வந்து எப்படி வரும்? 2வது வாய்ப்பாடு. அப்ப 3 2 3ஆ 6 3 1 புரியுதாப்பா? நான் எப்படி பண்றேங்கிறது புரியுதுல? வாய்ப்பாடு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா ரொம்ப மஸ்ட். இப்ப 4 4 வந்து எப்படி வகுக்கலாம்? 2 இன்டூ 2 4. இப்ப 2 இருக்கா? திரும்ப 2 போட்டோம்னா 1. 1 2ஆ 2. ஓகேவா? 1 வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இத எழுதுறது தான் முக்கியமே. இத இப்ப நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க. 2 2 2 வந்திருக்கு. இப்ப இத வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 2 இன்டூ 2 இன்டூ 2ன்னு எழுதுவோம். சரிங்களா? அத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா சேர்த்து சரி ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இத எப்படி எழுதுறோங்கிறத சொல்லிர்றேன். ஓகேவா? இப்ப இங்க என்ன இருக்கு? 2 இன்டூ 2 இன்டூ 3 இருக்கு. அப்ப அத எழுதிக்கோங்க. 2 இன்டூ 2 இன்டூ 3 ஓகேவாப்பா? அத எழுதிக்கோங்க. அடுத்தது இங்க என்ன இருக்கு? 2 இன்டூ 3ன்னு இருக்கு. அடுத்தது இங்க என்ன இருக்கு? 2 இன்டூ 2ன்னு இருக்கு. ஓகேவாப்பா? ஸோ இப்ப இத வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்க பாருங்க. 3 2 இருந்துச்சு அப்படின்னா என்ன? 2 பவர் 3 ஓகே. நம்ம பேசிக் பேசிக் மேத்ஸ் வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இத புரியாதவங்க அங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இங்க 3 2 இருக்கு. இப்ப எதுக்கு 2 போட்டு மேல 3 போடுறோம்னா, இங்க ஒரு 2 இருக்கு. இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. அப்ப 1, 2, 3 மொத்தம் 3 2 சரிங்களா? அப்ப 2 பவர் கியூப் வந்து போடுறோம். சரிங்களாப்பா? அதே மாரி இங்க என்ன இருக்கு பாருங்க. 2 2 இருக்கு. ஒரு 3 இருக்கு. அப்ப என்ன போடணும்? 2 ஸ்கொயர் 2 2 இன்டூ 3 அப்படி எழுதணும். சரிங்களா? இப்ப இங்க 2 இன்டூ 3 தான் இருக்கு. இதுவும் 1 தான் இருக்கு. இதுவும் 1 தான் இருக்கு. அப்ப இத என்ன பண்ணலாம்? இத அப்படியே எடுத்துக்கலாம். 2 இன்டூ 3ன்னு வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க. 2 இருக்கு. இங்க 2 இருக்கு. அப்ப இத எப்படி எடுத்துக்கணும்? 2 இன்டூ ஸ்கொயர். சரிங்களா? 2 ஸ்கொயர்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 2 2 இருக்குல்ல. அதனால 2. 3 2 இருந்தா 2 கியூப். சரிங்களா? 4 2 இருந்தா 2 பவர் 4. சரிங்களாப்பா? ஸோ அப்படிதான் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இப்ப எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா, இப்ப எல்சிஎம்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவா சொல்றேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப 2 இப்ப 3 இடத்துலயுமே வந்து நம்மளுக்கு 2 இருக்கு. சரிங்களா? இந்த 2லயே வந்து எது ஹையஸ்ட் வேல்யூ? சரிங்களா? இப்ப இங்க வந்து 2 கியூப் இருக்கு. ஓகேவாப்பா? அதே மாரி அடுத்து வந்து 2 ஸ்கொயர் இருக்கு. அடுத்து 2 இருக்கு. இங்கேயும் 2 ஸ்கொயர் இருக்கு. இது எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ? 2 கியூப் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்ப அந்த 2 கியூப எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? ஒரு 2 கியூப மட்டும் எடுத்து எழுதுனா போதும். சரிங்களா? அடுத்து வேற என்ன நம்பர் இருக்கு? வேற இந்த 3 4ல ஏதாவது ஒரு இடத்துலயாவது வேற நம்பர் இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? HCF எப்படின்னா, எல்லா இடத்துலயுமே அந்த நம்பர் வரணும். சரிங்களா? இப்ப இந்த 4 நம்பர் இருக்கு அப்படின்னா, இப்ப 3 வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்து இங்க இருக்கு. வேற எங்கேயுமே இந்த இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்லயும் இல்ல, செகண்ட் நம்பர்லயும் வந்து 3ங்கிறது இல்ல. அப்ப வந்து 3ய எடுத்துக்க முடியாது. HCFல ஓகேவா? ஆனா எல்சிஎம்ல அப்படி கிடையாது. எல்சிஎம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அந்த நம்பர் ஒரு நம்பருக்கு ஃபேக்டரா வந்தா கூட பரவால்ல. சரிங்களா? இந்த 2 வந்து 3ன்னு இந்த இந்த ஒரு இடத்துல வந்தா கூட அத வந்து நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து எது வந்து ஹையஸ்ட்டா இருக்கு? 2லயுமே 3 பவர் 1 இங்கேயும் 3 பவர் 1 தான் இருக்கு. அப்ப ஒரே ஒரு 3 பவர் 1 மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ இப்ப இத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இத பிரிச்சோம் அப்படின்னா 2 பவர் 3ன்னா என்னப்பா? 2 இன்டூ 2 இன்டூ 2 3 வந்து ஒரே ஒரு 3. அப்ப இஸ் ஈக்குவல் டூ 2 2s ஆர் 4. 4 2s ஆர் 8. 8 3s ஆர் 24. ஓகேவா? இதுதான் எல்சிஎம். ஓகேவா? ஸோ இதான்ப்பா ஃபேக்டரைசேஷன் மெத்தட்.
சரிங்களா? ஸோ இது வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம். சரி ஓகேப்பா. இப்ப நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஹெச்சிஎஃப் இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எல்சிஎம்க்கு நம்ம என்ன பண்ணோம்? ஸோ நம்பர் வந்து ஹையஸ்ட் வேல்யூல எந்த நம்பர் இருக்கோ, அத நம்ம வந்து எடுத்து எழுதுறோம். ஆனா அதுவே ஹெச்சிஎஃப்ல அப்படியே ஆப்போசிட்டா, எது லோயஸ்ட் வேல்யூவா இருக்கோ, அத வந்து நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களாப்பா? இப்ப இதுல லோயஸ்ட் வேல்யூ வந்து எது? 2 தான். சரிங்களா? ஏன்னா ஹெச்சிஎஃப்ப பொறுத்தவரைக்கும், நீங்க எடுக்கக்கூடிய நம்பர் வந்து 4 நம்பர்லயுமே வந்து ஃபேக்டரா வரணும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல 2 இருக்கு அப்படின்னா, செகண்ட் நம்பர்லயும் இருக்கு, தேர்ட் நம்பர்லயும் 2 இருக்கு, 3வது நம்பர்லயும் 2 இருக்கு. சரிங்களாப்பா? இப்ப இதுவே இங்க 3 பாருங்க. 3 வந்து எங்க வருது? இந்த இடத்துல வருது. அண்ட் இந்த இடத்துல வருது. 4 நம்பர்ல 2 நம்பர்ல மட்டும் தான் 3 அப்படிங்கிற நம்பர் வந்து வருது. அப்ப அத வந்து நீங்க எடுக்கக்கூடாது. சரிங்களா? எந்த நம்பர் எல்லா நம்பர்லயுமே வந்து கவர் ஆகுதோ, சரிங்களா? அந்த நம்பர மட்டும் எடுத்து எழுதணும். அதுலயும் லோயஸ்ட் பவர். இப்ப இது வந்து 2/3 இருக்கு. இத எடுக்கக்கூடாது. 2/2 இருக்கு. இதையும் எடுக்கக்கூடாது. சரிங்களா? 2/1 இருக்கு பாருங்க. இதுதான் 2/1 வெறும் 2 சரிங்களா? அதுதான் வந்து லோயஸ்ட் பவர். 2/3ங்கிறது ஹையஸ்ட் பவர். ஓகேவாப்பா? அப்ப 2 பவர மட்டும் எடுத்து எழுதணும். அப்ப ஹெச்சிஎஃப் வந்து 2 மட்டும் தான். ஏன்னா இங்க 3 எடுத்து எழுத முடியாது. 3 2 நம்பர்ல மட்டும் தான் கவர் ஆகுது. மத்த நம்பர்ல வரல. எந்த நம்பர் எல்லா நம்பர்லயுமே வந்து கவர் ஆகுதோ, எல்லா நம்பர்லயுமே வந்து ஃபேக்டரா வந்து இருக்கோ, அத தான் வந்து எடுத்து எழுதணும். சரிங்களா? அப்ப ஹெச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு 2 சரிங்களாப்பா? ஸோ இதான் வந்து ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்ப இப்படி தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். சேம் ஃபார்முலா தான். என்ன சார் இது பண்ணா தான் ஹெச்சிஎஃப் பண்ண முடியுமா? தனியா கேட்டாங்கன்னா, நீங்க தனியா இந்த மாரி போடுங்க. 8, 4, 2 இந்த மாரி நீங்க டிவைட் பண்ணிட்டு, நீங்க கீழ இந்த ஈக்குவேஷன் எடுக்கும்போது இந்த மாரி வந்து எடுக்கணும். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட் தான். இத நீங்க ரொம்ப உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவாப்பா? அடுத்து. இப்ப இந்த சம்ம வந்து பாருங்க. ஸோ இதுக்கான எல்சிஎம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பாருங்க. இப்ப 27 ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் 27க்கு பார்ப்போமா? 27 எந்த வாய்ப்பா? 2ல வராது. 3ல போடுவோம்ப்பா. 3 9ஸ் ஆர் 27 சரிங்களா? அப்புறம் 3 9 அப்புறம் 3 1 முடிஞ்சா நிப்பாட்டிக்கிருவோம். அடுத்து பாருங்க 18 ஓகேவா? 2ஆல போடலாமா? 9 அடுத்து 3 3 9 3 1 முடிஞ்சா? அடுத்து 36 சரிங்களா? இப்ப இது எந்த வாய்ப்பாடுல போடலாம்? சார் 6வது வாய்ப்பாடு. அப்படிலாம் போடக்கூடாது. 2 இல்ல 3 தான். முதல்ல 2ல கழியுதான்னு பார்க்கணும். இல்லைனா தான் 3 அப்படிங்கிற நம்பருக்கே வந்து போகணும். டிவைட் பண்றதுக்கு. சரிங்களாப்பா? இப்ப வந்து நம்ம இங்க என்ன பண்ணணும்? 2. 2 போட்டோம்னா 18. சரிங்களா? 18க்கு ஒரு 2 போட்டோம்னா 9. திரும்ப 3, 3. திரும்ப 3, 1. 3 3. சரிங்களாப்பா? ஸோ இப்ப இத வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 3, 3 வந்து இருக்கு. அப்ப இத வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 3 கியூப் அப்படின்னு வந்து எழுதுவோமா? கரெக்ட்டா? ஸோ இங்க என்ன இருக்கு? ஒரு 2 இருக்கு. போட்டுக்குருவோம். 2 இன்டூ 2 3 இருக்கு. அப்ப 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோமா? ஓகேவா? ஸோ அடுத்தது. இங்க 2 2 இருக்கு. அப்ப என்ன போடணும்? 2 ஸ்கொயர். ஏன்னா 2 2 இருக்கு. இன்டூ அடுத்து என்ன இருக்கு? 2 3 இருக்கு. அப்ப 3 ஸ்கொயர். சரிங்களாப்பா? ஸோ புரியுதா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம எடுத்து வந்து எழுதணும். சரிங்களா? இப்ப வந்து இதுல எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிறதுலயே ஹையஸ்ட் வேல்யூ வந்து எடுத்து எழுதுவோம். இப்ப 3 இருக்கு. 3ல ஹையஸ்ட் எது? 3 கியூப் தான் வந்து ஹையஸ்ட். ஓகேவா? அப்ப வந்து 3 கியூப் எடுத்துக்கிறோம். அடுத்து இன்டூ 2 இருக்கு. 2 ஏன்னா வந்து எல்சிஎம்ம பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்தாலே எழுதலாம்ல. இப்ப 2 வந்து இங்க 2 நம்பர்ல வருது. இந்த நம்பர்ல வரல. இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது வரல. சரிங்களா? ஸோ அதனால எழுதக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. எல்சிஎம்க்கு பிரச்சனை இல்ல. சரிங்களா? ஹெச்சிஎஃப்க்கு தான் 3 இடத்துலயுமே வந்து கவர் ஆகணும். ஓகேவா? அப்ப எல்சிஎம் பொறுத்தவரைக்கும் 2 வந்து இங்க வருது. 2ல ஹையஸ்ட் பவர் எது? இதுதான். 2 ஸ்கொயர் தான். அப்ப 2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்ப இத வந்து எழுதணும்னா, பிரிச்சு எழுதணும்னா எப்படி வரும்? 3 கியூப். 3 இன்டூ 3 இன்டூ 3. ஓகேவா? இது உங்களுக்கு புரியிறதுக்காக எழுதுறேன்ப்பா. இப்படிலாம் வந்து எழுதணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ 3 3 2 2 இருக்கு. அப்ப 3 3 சார் என்ன? 9. 9 3 சார் என்ன? 27. 27 2 சார் என்ன? 54. 54 2 சார் என்ன? 108. ஓகேவாப்பா? ஸோ இதோட எல்சிஎம் அப்படிங்கிறது 108 சரிங்களா? 108 இப்ப ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்க்கு என்னது? இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூவா இருக்கணும். அந்த நம்பர் எல்லா நம்பருடைய ஃபேக்டராவும் இருக்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா, இங்க 3 மட்டும் தான் இந்த 3 நம்பர்லயுமே வரக்கூடிய ஒரே நம்பர். சரிங்களா? இந்த 3ல எது லோயஸ்ட்டா இருக்கு? 3 ஸ்கொயர் தான் லோயஸ்ட்டா இருக்கு. அப்ப 3 ஸ்கொயர எடுத்து எழுதணும். ஸோ அப்ப 3 ஸ்கொயர்னா என்ன? 3 இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டூ 9 அப்படிங்கிறது தான் இதோடைய ஹெச்சிஎஃப். சரிங்களா? எல்சிஎம் வந்து 108 ஹெச்சிஎஃப் வந்து 9 ஓகேவாப்பா? ஸோ புரியுதா? ஓகே. புரியும்னு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாம்.
ஸோ அடுத்து இப்ப 2 மெத்தட் முடிச்சுட்டோம். ஒண்ணு ட்ரெடிஷனல் மெத்தட், இன்னொன்னு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படிங்கிற 2 முடிச்சுட்டோம். அடுத்தது லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேவாப்பா? ஸோ இது வந்து 3வது மெத்தட். சரிங்களா? ஸோ இந்த லாங் டிவிஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். சரிங்களா? மேக்ஸிமம் பேருக்கு தெரியும். இப்ப 8, 6னா என்னது? எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த லாங் டிவிஷன் மட்டும் நம்மளுக்கு இதுவரைக்கும் வந்து நம்ம 2 மெத்தட் பார்த்தோமா? ஸோ அந்த 2 மெத்தட்லயுமே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரே மாரி வந்து வரும். சரிங்களா? ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அங்க மல்டிப்ளை பண்ணுவோம், இங்க டிவைட் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஆனா இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல மட்டும் 2மே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ அத வந்து நான் தெளிவா சொல்றேன். நல்லா கவனமா கவனிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 சம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது மட்டும் பார்ப்போம். அடுத்து 3 சம் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறேன். சரிங்களா? ஏன்னா இது வந்து எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும் மெத்தடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இது வந்து நம்ம நெறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால நல்லா பாருங்க. ஸோ 8, 6 ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹெச்சிஎஃப், எல்சிஎம்னா என்னங்கிற ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். இந்த 2 மெத்தட் நம்ம பார்த்ததுலயே உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். சரிங்களாப்பா? ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு 2 மெத்தட். இருந்தாலும் எப்பயுமே வந்து நம்மளுக்கு அந்த கிளீன் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கணும். இப்ப 8/6ன்னு குடுத்துருக்காங்கப்பா. இப்ப 2 டேபிள் எடுப்போம். அப்ப 2ல வந்து எத்தன தடவ 8 வரும்? 4. 2 4 8. 2 3 6. திரும்ப 2 போடுங்க. 2 3 கழியாதே சார். இப்ப 3 2வது வாய்ப்பாடுல வந்து 3 வராதே சார். பரவால்ல 3 அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? எது கழியுமோ அத மட்டும் வந்து கழிச்சிடு. எது வந்து வகுபடுமோ அத மட்டும் வகுத்தா போதும். சரிங்களாப்பா? ஸோ அடுத்து இப்ப இங்க 2 இருக்கு, 3 இருக்கு. என்ன பண்ணணும்? 2 போட்டு இத ஃபர்ஸ்ட் ஒண்ணாக்கிக்கிறணும். இந்த 3 அப்படியே இறக்கிக்கிறணும். திரும்ப இங்க 1 இருக்கு, 3 இருக்கு. அப்ப 3. 3 1 3. அப்ப 1 1. புரியுதாப்பா? இங்க எப்படி போடுறேன்னு? 2 × 4 8. புரியுதா? அடிக்கிறோம், கழிக்கிறோம். இப்ப 2 × 4 வந்து 8. 2ஆல வகுக்கிறோம். புரியுதா? அதான் கான்செப்ட். இப்ப இதோட எல்சிஎம் என்ன? 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 3. ஓகேவா? அப்ப 2 2s are 4, 4 2s are 8. சரிங்களா? 8 3s are 24. அப்ப 24 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். சரிங்களாப்பா? ஸோ இதெல்லாம் மல்டிபிள் டேபிள் வந்து நீங்க ஃபிங்கர் டிப்ல வந்து வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்பனா தான் வந்து இத நீங்க ஈஸியா வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த நம்பர் பாருங்க. 8, 12, 6, 4. ஓகேவா? ஸோ இதுல வந்து அடுத்து நம்ம 2 டேபிள் தான் எடுக்கணும். எத்தன நம்பர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 டேபிள்ல தான் இருந்து தான் ஆரம்பிக்கணும். 2ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 2 போடுங்க. இப்ப 2 4 4 டைம்ஸ் 8 வந்து எத்தன டைம்ஸ்? 4 டைம்ஸ் வரும். 2 4s are 8. அதுக்கப்புறம் 2 6s are 12. 2 3s are 6. 2 2s are 4. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. 2 2 4. 2 3 6. 3 கழியாது. 3 வந்து வகுப்படாது 2ல. அதனால அப்படியே போட்டுக்கோங்க. 2 1 2. ஓகேவா? திரும்ப வந்து என்ன பண்ணணும்? 2 போடுங்க. 2 போட்டு இங்க 1 ஆக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்து 3 3 1 அப்படியே இறக்கிக்கோங்க. திரும்ப அடுத்து 3 போடுங்க. 1, 1, 1, 1. சரிங்களா? 1 ஆயிருச்சா? இப்போ நமக்கு என்னென்ன நம்பர் வந்திருக்கு? 2 × 2 × 2 × 3. ஓகேவா? இதுலயும் அதே 24 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். சரிங்களா? 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஓகேவாப்பா? ஸோ 24 அப்படிங்கிறது தான் இங்கேயும் இந்த சம்முக்கான எல்சிஎம். ஓகேவா? ஸோ இந்த லாங் டிவிஷன் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியான ஒண்ணு தான். உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து நான் குடுக்குறேன். சரிங்களா? எப்படி வகுக்கிறோங்கிறது தெரியுதுல. ஏன் இங்க கீழ 4 போடுறோங்கிறது தெரியுதுல. 2 × 4 அப்படின்னா 8. ஓகேவா? மேல 8 இருக்கு. சரிங்களா? இத வந்து நம்ம 2வது வாய்ப்பாடு எடுத்து வகுக்கிறோம் அப்படின்னா, 2வது வாய்ப்பாடுல எத்தன தடவ இந்த 8 வருங்கிறத நம்ம இங்க கீழ நம்பர் போடணும். சரிங்களா? 2வது வாய்ப்பாடுல 4 2 4 8. ஓகேவா? இங்க 12 இருக்கு. அப்ப 2 6 12. ஓகேவா? அதான் நம்ம எழுதுறோம். இப்ப இங்க வந்து 6 இருக்கு. சரிங்களா? இப்ப இங்க 6 இருக்கு. அப்ப 2 3 6. அதனால தான் இங்க 3 போடுறோம். சரிங்களா? இங்க அடுத்து 4 இருக்கு. அப்ப 2 2 4. அதனால இங்க 2 போடுறோம். புரியுதாப்பா? ஏன் போடுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த பக்கம் எடுக்கிறது வாய்ப்பாடு. நம்ம இங்க எடுக்கிறது எல்லாமே மல்டிபிள். சரிங்களா? அதாவது மடங்கு. எத்தன டைம்ஸ்ல அது வருதுன்னு நம்ம போடுறது. ஓகேவா? ஸோ தெளிவா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த 3வது ஒரு சம் எக்ஸாம்பிள் இதுல 12, 8, 15. ஓகேவாப்பா? ஸோ இத பாருங்க. தெளிவா பாருங்க. இப்ப 2வது வாய்ப்பாடு எடுங்க. 6. 6 2 12. 4 2 8. சரிங்களா? 15 வகுபடாது. 15 அப்படியே கீழ இறக்கிக்கோங்க. அடுத்து திரும்ப போடுங்க. திரும்ப 2 போடுங்க. 3 2 6. 2 2 2 2s are 4. 15 வகுபடாது. அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து 3. 3வது இப்ப 2வது வாய்ப்பாடே எடுங்க. திரும்ப 2 இருக்குல்ல. அதனால 3 1. முதல்ல ஒரு நம்பர சமன்படுத்திக்கிறணும். அப்புறம் தான். சரிங்களா? 3 1 15 இப்போ 3வது வாய்ப்பாடு எடுங்க. 3 1 1 3 5 15. சரிங்களா? இப்ப அடுத்து 5வது வாய்ப்பாடு தான் போடணும். சரிங்களா? ஏன்னா அது 5ல 5வது வாய்ப்பாடுல மட்டும் தான் 5 வந்து வகுப்படும். சரிங்களா? பிரைம் நம்பர். அதனால 5ல மட்டும் தான் நம்ம போட முடியும். சரிங்களாப்பா? ஸோ ஓகே. இப்ப நம்மளுக்கு என்னென்ன நம்பர் வந்திருக்கு? 2 × 2 × 2 × 3 × 5. சரிங்களா? இப்ப 2 2 4. 4 2 8. 8 3 24. 24 5 எவ்வளோ? 120.
டக்குன்னு வந்து பதறக்கூடாது. சார் 24 5ஆவா? என்ன சொல்றீங்க? அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடாது. சரிங்களா? அத எப்படி சிம்பிளா பண்ணலான்னு பார்க்கணும். இப்ப 24 இன்டூ 10னா எப்படி போடுவோம் நம்ம? ஒரு 0வ சேர்த்துக்கிறோம். 24 இன்டூ 0 அப்ப 240 அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். இப்ப 12ன்னு இருக்குன்னா, இப்ப உங்களுக்கு எப்படி சொல்லலாம்? 32ன்னு இருக்கு. இப்ப 32 இன்டூ 10 எவ்வளோப்பா? 32 0 320 இதான வேல்யூ. அப்ப இதோட 5 தான் என்ன? இதுல பாதி. இப்ப 32ல பாதி என்ன? 32ஓட பாதி என்ன? 16. அப்ப 16 இன்டூ 10 ஈக்குவல் டூ 160. புரியுதா? குழம்பாதீங்க. அதாவது இப்ப 320ன்னு இருக்குல்ல. இது வந்து 10 டைம்ஸ். இப்ப 32 இன்டூ 5ன்னு கேட்குறாங்க அப்படின்னா, என்னது? இதுல பாதி எவ்வளோ? 320 பாதி பண்ணீங்கன்னா 160. ஓகேவா? அங்கே போயிறணும். ஓகேவா? நீங்க டக்குன்னு வந்து 5 120 120 1 சார் 120 அடுத்து 240 அடுத்து 360 அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. சரிங்களா? டக்குன்னு என்ன பண்ணணும்? உங்களுக்கு 24 இன்டூ 5 கேட்குறாங்களா? 24 இன்டூ 10 என்னப்பா வரும்? 240 வரும். அதுல பாதி என்ன? 120 அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள் அடிங்க. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ, இப்ப அடுத்து வந்து நம்ம HCF வந்து பார்க்க போறோம். ஓகேவா? HCF கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்ப இதுல வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, டிவிஷனா எடுக்கணும். அங்கே வந்து நம்ம மல்டிபிள் எடுத்தோம். இதுல வந்து டிவிஷனா எடுக்கணும். ஏன்னா HCFனாலே டிவிஷன் தான, வகுத்தல் தான. ஓகேவா? ஸோ, அப்படி பார்க்கும்போது இப்ப 70, 90ன்னு 2 நம்பர் குடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? ஒரு நம்பர உள்ள போட்டுக்கோங்க. வெளிய போட்டுக்கோங்க. ஒரு நம்பர நம்ம இந்த வகுத்தல் வகுத்தல் டேபிள் சரிங்களா? அதாவது டிவிஷன் பண்ணுவோம். சின்ன பிள்ளைலாம் இப்ப தான் டிவிஷன் பண்ணுவோம். உள்ள 12 போட்டு, வெளிய இப்படி போட்டு, இப்போ 3 3 4s are 12 0 அப்படின்னு சொல்லி, இது வந்து இதோட இது பேர் என்னன்னா, டிவைடர். சரிங்களா? இதான் வகுத்தி. ஓகேவா? இதான் வந்து ஃபேக்டர். ஓகேவா? இது வந்து ரிமைண்டர். ஓகேவா? இந்த ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 வரணும். சரிங்களா? இது வந்து பேலன்ஸ். இதான் வந்து மிச்சம் இருக்கக்கூடியது. மீதி. ஓகேவா? இந்த டிவைடர் அப்படிங்கிறது, இத வந்து டிவைட் பண்ணக்கூடிய நம்பர். ஃபேக்டர் காரணி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? அது. சரிங்களாப்பா? புரியுதா? ஸோ, அப்ப இந்த 70 வச்சு இந்த 90 நம்ம டிவைட் பண்ண போறோம். இப்ப 70ல இதுல 1 தான் போட முடியும். ஏன்னா 70 2ஆ போட்டோம்னா 140 போயிரும். அப்ப 70 1ஆ 70. மிச்சம் எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு? 20. ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லா பார்த்துக்கோங்க. திரும்ப இந்த இடத்துல இப்படியே ஒரு பாக்ஸ போட்டு, இந்த 70 இங்க கொண்டு வரணும். இந்த 70 பாக்ஸ்க்குள்ள கொண்டு வாங்க. புரியுதாப்பா? இப்ப 20ல எத்தன டைம் போடலாம்? 20 வச்சு இப்ப இந்த 70 வகுக்கணும். சரிங்களா? அப்ப 20 1ஆ 20, 20 2ஆ 40, 20 3ஆ 60, 20 4ஆ தான் 80 போகுது. இப்ப 20 3ஆ நம்ம போடலாம். 20 3ஆ போட்டீங்கன்னா 60. ஓகேவா? மிச்சம் 10. திரும்ப இங்க ஒரு பாக்ஸ போடுங்க. இங்க ஒரு பாக்ஸ போட்டு இந்த அ ரிமைண்டர் இந்த இத வந்து ஃபேக்டர வந்து இங்க உள்ள கொண்டு வரணும். 20 இங்க உள்ள கொண்டு வரணும். புரியுதாப்பா? நான் சொல்றது வந்து புரியுதா? தெளிவா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 20ஆல 3ஆ போட்டோம்னா 60. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 10. திரும்ப போடுங்க. இந்த 20 இங்க கொண்டு வாங்க. இந்த 20 இங்க கொண்டு வாங்க. அப்ப 10 1ஆ 10, 10 2ஆ 20. 0 ஆயிருச்சா? இப்ப எந்த ஃபேக்டரால 0 ஆச்சோ எந்த ஃபேக்டரால இங்க என்ன இருக்கு? 10. இந்த 10ஆல தான் இந்த வேல்யூ வந்து கடைசியா 0 ஆச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 2 நம்பர் குடுக்குறாங்க. ஸோ 2 நம்பர் குடுக்குறதுல ஒரு நம்பர வெளிய வச்சுக்கிறோம். ஒரு நம்பர உள்ள வச்சுக்கிறோம். சரிங்களா? அத அப்படியே வந்து டிவைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். 70 1ஆ 70. அப்ப பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. இந்த 20 இப்ப வெளிய வச்சுக்கிட்டு, இந்த 70 உள்ள கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் நம்ம எத வெளிய போட்டோமோ, அத வந்து நம்ம உள்ள கொண்டு வரோம். இங்க கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? உள்ள வந்து கொண்டு வரோம். சரிங்களா? அப்படி கொண்டு வந்தோம்னா 20 1ஆ 20, 20 3ஆ 60ன்னு வரும். சரிங்களா? அப்ப பேலன்ஸ் நம்மளுக்கு 10 கிடைக்குது. அப்ப இந்த 10 வெளிய வச்சுக்கிட்டு, திரும்ப இந்த 20 உள்ள கொண்டு வரோம். புரியுதா உங்களுக்கு? இங்க நம்ம எத வந்து நம்ம ஃபேக்டரா போட்டோமோ, அத இங்க உள்ள கொண்டு வரோம். 20 உள்ள கொண்டு வரோம். அப்ப 1 10 10, 2 10 20. அப்ப 0 ஆகுது. இப்ப கடைசில வந்து எந்த ஃபேக்டர் இருக்கும்போது 10 இருக்கும்போது தான் 0 ஆயிருக்கு. அப்ப 10 தான் வந்து உங்களுக்கான HCF. புரியுதாப்பா? HCF வந்து 10. ஓகேவா? புரியுதா? நான் சொன்ன மாரியே ஒரு தடவ 2, 3 தடவ இந்த சம்ம போட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த சம் நாங்க சொல்லும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? இப்ப பாருங்க. இப்ப என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சம். நல்லா பாருங்க. இப்ப 360, 132 சரிங்களாப்பா? ஸோ இருங்க. நல்லா எழுதிக்கவா? ம். 132 வெளிய போடுங்க. எப்பயுமே சின்ன நம்பர வெளிய போடணும். புரியுதா சார்? அங்க வந்து 70 வெளிய போட்டோம். அடுத்தடுத்து இருந்துச்சு. 90 உள்ள போட்டோமே. அதே மாரி இங்க வந்து நான் 360 வெளிய போடுறேன். 132 உள்ள போடுறேன்னு போட்டீங்கன்னா, டெசிமல்ல போயிரும். புரியுதா? டிஎன்பிஎஸ்சி உங்கள குழப்புறதுக்காகவே பெரிய நம்பர ஃபர்ஸ்ட்டாவும், சரிங்களா? சின்ன நம்பர செகண்டாவும் வச்சு குடுப்பாங்க. ஆனா நீங்க குழம்பக்கூடாது. ஓகேவாப்பா? ஸோ சின்ன நம்பர வெளிய போட்டுக்கோங்க. பெரிய நம்பர எப்பயுமே உள்ளுக்குள்ள போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப ஒரு 132 132 2 132 வருமா? 360க்குள்ள கவர் ஆகுமான்னு பார்த்தோம்னா, 132 இன்டூ 2 போட்டோம்னு வைங்களேன். 4, 6, 2. ஓகே 264 தான். அப்ப கவர் ஆகுது. ஓகேவா? அப்ப 2ஆ 264
4 ஓகேவா? 360ல 264 கழிச்சோம் அப்படின்னா, இங்க 260, 360 இருந்தா 100. அப்ப 4 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்ப எவ்வளோ வரும்? 96 ஓகேவாப்பா? இப்ப இந்த 96 வெளிய வச்சுக்கிறணும். இங்க இருக்கிற இந்த ஃபேக்டர உள்ள கொண்டு வரணும். சரிங்களா? 132 இத உள்ள கொண்டு வரணும். இப்போ ஒரு 96ஆ 96 அவ்வளோதான் கழிக்க முடியும். சரிங்களாப்பா? ஸோ இதோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ வரும்? 96 போயிடுச்சுன்னா 36 ஓகேவாப்பா? ஸோ அடுத்து இப்போ 36 இங்க பேலன்ஸ் வந்துருச்சா? இப்ப என்ன பண்ணணும்? இந்த 96 இங்க கீழ கொண்டு வரணும். 96 உள்ள கொண்டு வரணும். சரிங்களாப்பா? 96 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு 36 36, 2 36 72 தான். அப்ப 2 36 அடங்கும். அப்ப 72 சரிங்களாப்பா? ஸோ பேலன்ஸ் எவ்வளோ? 24 இப்ப என்ன பண்ணணும்? இந்த 36 கீழ கொண்டு வரணும். 36 அப்ப இது ஒரு 24ஆ? 24 சரிங்களா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 12 சரிங்களா? இப்ப இந்த 24 உள்ள கொண்டு போணும். 12 வெளிய வச்சுக்கிறணும். அப்ப 24 போட்டோம்னா, 2 24ஆ? 2 12ஆ? 24 ஒரு 12ஆ 12, 2 12ஆ? 24 அப்ப டிவைட் பண்ணோம் கழிச்சோம்னா 0 ஓகேவா? அப்ப எங்க வந்து 0 வந்திருக்கு? எந்த கோஎஃபிஷியன்ட் வரும்போது வந்து நம்மளுக்கு எந்த ஃபேக்டர் வரும்போது 0 வந்திருக்கு? 12 வரும்போது நம்மளுக்கு 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்க வந்திருக்கு. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு HCF இங்க என்ன? 12 தான் HCF ஓகேவாப்பா? இந்த மெத்தட் புதுசா இருக்கா? ஸோ இது ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ தெளிவா பாருங்க. உங்களுக்கு புரியும். இப்ப இங்கேயே வந்து 70, 90ன்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா சிம்பிளா சொல்றேன்ப்பா. 70 வெளிய போட்டுக்கோங்க. 90 உள்ள போடுங்கப்பா. ஒரு 70ஆ? இங்க 70 போடுறீங்களா? மிச்சம் 20 இருக்காப்பா? இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த 20 இருக்கு பார்த்தீங்களா? இத வெளிய போட்டுக்கோங்க. நீங்க முதல்ல என்ன வெளிய போட்டீங்களோ, அத தூக்கி உள்ள போடுங்க. 70 உள்ள போடுங்க. சரிங்களா? இப்ப 3 20ஆ? 60 10 இப்ப இந்த 10 வெளிய போடுங்க. முதல்ல நீங்க என்ன வெளிய போட்டீங்களோ, அத தூக்கி உள்ள போடுங்க. 20 புரியுதா? அப்ப 10 2ஆ? 20 0 இப்ப எந்த ஃபேக்டர் நீங்க இங்க போடும்போது 0 வந்துச்சோ, அதுதான் HCF புரியுதாப்பா? சிம்பிள். புரியுதா? ஸோ இதான் வந்து மெத்தடு. இத நம்ம அப்படியே தொடர்ந்து கன்டினியூஸா பண்றோம். இப்படி தனித்தனியா போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு, இப்படி நம்ம ஒரே ஒரே இதுல வந்து நம்ம போடுறோம். சரிங்களா? சிம்பிள் தான். ஓகேவா? இத பிரிச்சு பிரிச்சு போட்டு பாருங்க. உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அடுத்து அடுத்து வந்து இந்த சம்முக்கு வந்து பாருங்க. HCF பாருங்க. இப்ப 27, 18, 36 3 நம்பர் இருக்கு. சரி சார் 2 நம்பருக்கு இப்ப 1 உள்ள போடணும், 1 வெளிய போடணும்னு சொன்னீங்க. இப்ப 3 நம்பர் இருக்கே என்ன பண்றது? அப்பன்னா ஃபர்ஸ்ட் இத வந்து ஒரு ஆர்டரா அடுக்குங்க. சின்னதுலேருந்து பெரிய நம்பரா வந்து அடுக்குங்க. சின்ன நம்பர் என்னது? 18. பெரிய நம்பர் என்னது? ஒரு நிமிஷம்ப்பா. சின்ன நம்பர் என்ன? 18. பெரிய நம்பர் என்ன? அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 27. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 36. ஓகேவாப்பா? ஸோ இப்ப இந்த 2 நம்பர மட்டும் எடுத்து ப்ராசஸ் பண்ணுங்க. சரிங்களா? 18 வெளிய போட்டுக்கோங்க. 27 உள்ள போட்டுக்கோங்க. இப்ப ஒரு 18ஆ? 18 பேலன்ஸ் என்ன? 9 சரிங்களா? ஏன்னா 28 இருந்தா 18 போயிருந்தா 10 பேலன்ஸ் இருந்திருக்கும். 27 தான் இருக்கு. அப்ப வந்து 1 தான் பேலன்ஸ். அப்ப 1 கழியும். அப்ப 9 தான் பேலன்ஸ். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்? இந்த 18 உள்ள போடணும். 9 வெளிய வச்சுக்கிட்டு. அப்ப 18ஆ? இப்ப ஒரு 9ஆ 9, 2 9ஆ 18 சரிங்களா? அப்ப 0 முடிஞ்சிருச்சாப்பா? இத அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 36ங்கிற நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இங்க என்ன நம்மளுக்கு ஃபேக்டர் கடைசியா நிக்குது 9. இப்ப என்ன பண்ணணும்? இந்த 9 வெளிய போட்டு, இந்த 36 அடுத்து 3வது எந்த நம்பர் குடுத்துருக்காங்களோ, 4வது நம்பர் குடுத்திருந்தா, இதுல வர வேல்யூ வச்சு 4வது நம்பரோட. புரியுதா? அதுதான் கான்செப்ட். இப்ப 36ஓட போடணும். இப்ப 36ஓட போட்டோம்னா, 3 9ஆ? சரிங்களா? 9 18 சாரிப்பா 4 9ஆ? 9 18 9வது வாய்ப்பாடு 9, 18, 27, 36 அப்ப 1, 2, 3, 4 4 9ஆ? 36 அப்ப பேலன்ஸ் 0 அப்ப இங்கேயும் 0 வந்துருச்சு. இங்கேயும் 0 வந்துருச்சு. இங்கேயும் 0 வந்துருச்சு. அப்ப ஃபேக்டர் என்ன? 9 தான். சரிங்களா? எல்லா சம்லயும் இப்படி வருமானா? அப்படி கிடையாது. சரிங்களா? இந்த சம்முக்கு HCF அப்படிங்கிறது 9 தான். அதனால எடுத்தோனே வந்து நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ ஒருவேளை இதுவே 4 நம்பர் குடுத்தாலோ, 5 நம்பர் குடுத்தாலோ, நீங்க இதே மாரி ப்ராசஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களாப்பா? HCF பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய நம்பர் வருது. இந்த மாரி பெரிய நம்பர்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க HCF போட்டு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? டக்கு 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 டக்குன்னு நீங்க ஃபேக்டர் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதே மாரி தான் இந்த மெத்தடும். சரிங்களா? இந்த HCF பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க எல்சிஎம்ல இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலைனாலும் பரவால்ல. ஏன்னா அடுத்து நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பார்ப்போம். ஸோ அத வந்து நான் தெளிவா சொல்றேன். இந்த HCF பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு இதுல ஏதாவது மெத்தட் புரியல, ஏதாவது டவுட்டா இருக்கு, உங்களுக்கு குழப்புற மாரி இருக்குன்னா, எனக்கு கீழ கமெண்ட்ல தெளிவா பண்ணுங்க. இல்ல புரியுது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். எங்களுக்கு வந்து இந்த மெத்தட்ல டீச் பண்ணுங்க. இந்த மெத்தட்ல டீச் பண்ணுங்க அப்படின்னா, எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா தெரியுது அப்படிங்கிறத எனக்கு கீழ வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரிங்களாப்பா? கிளாஸ் கரெக்ட்டா கொண்டு போகுதா? உங்களுக்கு நல்லா புரியுதாங்கிறத எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து தெரியப்படுத்துங்க. சரிங்களா?
சரி ஓகேப்பா. இப்போ வந்து நம்ம 3 மெத்தட முடிச்சுட்டோம். ட்ரெடிஷனல் மெத்தட், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் உங்களுக்கு காட்டுறேன். அப்பதான் வந்து அங்கே சிங்க் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் போட்டோம். வரிசையா எழுதி, ஸோ அத வந்து நம்ம போடுறது. ஓகேவா? இது வந்து எப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அடுத்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து போட்டோம். தனித்தனியா அப்படி எடுத்து எல்சிஎம் எப்படி, ஹெச்சிஎஃப் எப்படி பவர வச்சு போடுறது. ஓகேவா? அடுத்து லாங் டிவிஷன். எல்சிஎம்க்கு இப்படி டானா போடணும். அத வந்து திருப்பி போடணும். ஹெச்சிஎஃப்க்கு வந்து அத அப்படியே திருப்பி போட்டு டிவிஷன்ல அப்படியே கொண்டு வரணும். சரிங்களாப்பா? இத பத்தி பார்த்தோம். இப்போ கடைசியா நம்ம ஃபைனலா முக்கியமான ஷார்ட்கட் மெத்தட பத்தி பார்க்க போறோம். சரிங்களாப்பா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா உங்களுடைய மைண்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் சொல்றேன். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எல்சிஎம்ம பொறுத்தவரைக்கும் 2 நம்பர் குடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். நீங்க என்ன பண்ணணும்னா, அதுல எது பெரிய நம்பர்ன்னு பாருங்க. 6 இருக்கு, 8 இருக்கு. எது பெருசு? 8 தான் பெருசு. அப்ப என்ன பண்ணணும்னா, இதுக்கு அடுத்து நீங்க என்ன எழுதணும்னா, 8ஓட மல்டிபிள பூரா எழுதணும். மல்டிப்ளிகேஷன். இப்ப 8 டேபிள எழுதணும். 8 ஒன்ஸ் ஆர் 8, 8 டூஸ் ஆர் 16, 8 த்ரீஸ் ஆர் 24, 8 ஃபோர்ஸ் ஆர் 36, 8 ஃபைவ்ஸ் ஆர் 40. இப்படி எழுதிறணும். சரிங்களா? இப்ப இதுல எந்த நம்பர் வந்து 6வது வாய்ப்பாடுலயும் வரும்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப 8ல 8 வருது. இது வந்து 6வது வாய்ப்பாடுல வருமா? வராது. 16 6வது வாய்ப்பாடுல வருமா? வராது. 24 6வது வாய்ப்பாடுல வருமா? வரும். எப்படி வரும்? 6 இன்டு 4 24. சரிங்களா? சார் 36 வருமே சார் 6வது வாய்ப்பாடுல. அது அடுத்த நம்பர். நம்மளுக்கு தேவை இங்க லீஸ்ட் காமன் ஃபேக்டர். சரிங்களாப்பா? லீஸ்ட் காமன் ஃபேக்டர். எது சின்ன நம்பரோ, எது ஃபர்ஸ்ட் கவர் ஆகுதோ, அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு தேவை. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 24 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வர நம்பர். ஸோ 24 வந்து உங்களுக்கு 6லயும் வருது. 6 ஃபோர்ஸ் ஆர் 24 அப்படின்னு வருது. அதே மாரி 8லயும் வருது. 8 த்ரீஸ் ஆர் 24 அப்படின்னு வருது. இப்படி எந்த நம்பர் 2லயும் வருதோ அதான் எல்சிஎம். தெரியும்ல நம்மளுக்கு? ஸோ இந்த மாரி வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் சம் பாருங்க. இதுல எது பெரிய நம்பர்? 10 தான் பெரிய நம்பர். அப்ப 10வது வாய்ப்பாட எழுதுங்க. 10 ஒன்ஸ் ஆர் 10. இப்ப வந்து 10 வந்து 6வது வாய்ப்பாடுல வருமா? வராது. 2வது வாய்ப்பாடுல வருமா? வரும். ஆனா 6ல வராது. 3 நம்பர்லயும் வரணும். 2 நம்பர்லயும் வரணும். புரியுதா உங்களுக்கு? சரி. அப்ப 10 ஒண்ணா 10 வரல. 10 2 20. 20 10வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 6வது வாய்ப்பாடுல வருமா? வராது. 2வது வாய்ப்பாடுல வருமா? வரும். ஆனா 6ல வரலைல எடுத்துக்க முடியாது. அடுத்து 10 3 30. இப்ப 30 10வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 6வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 2வது வாய்ப்பாடுல வருமா? வரும். எப்படி சார்? இப்ப 2 இன்டூ 15 30. 6 இன்டூ 5 30. 10 இன்டூ 3 30. 3 நம்பர்லயும் இந்த நம்பர் வருதா? ஃபேக்டர் வருதா? மல்டிபிள் வருதா? புரியுதா? ஸோ அப்ப 30 தான் எல்சிஎம். சரிங்களா? அடுத்தது 4வது சம் பாருங்க. 4வது சம்ல எது பெரிய வேல்யூ? 12 தான் பெரிய வேல்யூ. அப்ப 12 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்ப 8ல 12 வந்து 8வது வாய்ப்பாடுல வருமா? வராது. 8 ஒண்ணா 8, 8 ரெண்டா 16 போயிரும். 6ல வருமா? 6வதுல 6 நம்பர் 6ல வருமா? 6வது வாய்ப்பாடுல 12 வருமா? வரும். சரிங்களா? 4வது வாய்ப்பாடுல வரும். ஆனா 8ல வராது. ஒரு நம்பர்ல வரலைனாலே, நீங்க அத பத்தி யோசிக்க கூடாது. அடுத்த நம்பருக்கு போயிரணும். அடுத்த மல்டிபிள் என்ன? 24. 24 எங்க வரும்? 4வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 6வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 12ல வருமா? வரும். 8ல வருமா? வரும். அப்ப 24 தான் எல்சிஎம். புரியுதாப்பா? எந்த ஒரு மல்டிபிள், எந்த மடங்கு, எந்த ஒரு வேல்யூ வந்து 2 எல்லா நம்பர்லயும் கவர் ஆகும். அதுவும் லீஸ்ட் நம்பரா இருக்கணும். சரிங்களா? அதுதான். ஓகேவா? இப்ப இதுல வந்து வரும். நான் இந்த இந்த மாரி மல்டிப்ளை பண்ணி காட்ட வேணாம் அப்படின்னு வந்து நான் நெனைக்கிறேன். சரிங்களா? நீங்களே வந்து போட்டு பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? ஸோ அடுத்தது. இப்ப 12, 6, 24 இருக்கு. இதுல எது பெரிய நம்பர்? 24 தான் பெரிய நம்பர். சரிங்களா? ஏன்னா எல்சிஎம்ம பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஒரு 4 நம்பர் குடுக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு அதுல உள்ள பெரிய நம்பரா இருக்கும். இல்ல அத விட பெரிய நம்பரா இருக்கும். சரிங்களா? அத விட சின்ன நம்பரா இருக்காது. ஓகேவா? இப்ப வந்து 24ன்னு குடுத்துருக்காங்கப்பா. இப்ப இதுல ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் குடுக்குறாங்க. கொஸ்டின் ஆன்ஸருக்கு வந்து 4 ஆப்ஷன் குடுக்குறாங்க. ஏ, பி, சிடின்னு. ஏல வந்து என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 12, 8, சில வந்து என்ன குடுக்குறாங்க அப்படின்னா 3, டில வந்து என்ன குடுக்குறாங்க அப்படின்னா 8ன்னு குடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்ப நீங்க கண்ண மூடிட்டு இது டி தான் ஆப்ஷன்னு அடிச்சிரலாம். நீங்க அது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சால்வ் பண்ணணுமா அதெல்லாம் தேவையே இல்ல. ஏன்னா, எல்சிஎம்ம பொறுத்தவரைக்கும் அவங்க குடுத்திருக்கிற நம்பர்லயே பெரிய நம்பரா இருக்கும். இல்ல அத விட பெரிய நம்பரா இருக்கும். இப்ப அவங்க குடுத்திருக்க நம்பர்ல எது பெருசு? 24 தான். ஸோ ஒண்ணு 24ஆ இருக்கும். இல்ல 24 விட பெருசா இருக்கும். அதான் எல்சிஎம். சரிங்களா? இங்க பாருங்க 12 தான் அவங்க குடுத்திருக்கறதுலயே பெரிய நம்பர். ஒண்ணு 12ஆ இருக்கும் எல்சிஎம். இல்ல 12 விட பெரிய நம்பரா இருக்கும். 24 இருக்கா? அதே மாரி இங்க பாருங்க 10 தான் அவங்க குடுத்திருக்கறதுலயே பெரிய நம்பர். ஒண்ணு எல்சிஎம் 10ஆ இருக்கும். இல்ல 10 விட பெரிய நம்பரா இருக்கும். 30. கரெக்ட்டா? அதே மாரி இங்க பாருங்க 8 தான் அவங்க குடுத்திருக்க நம்பர். 8 ஒண்ணு எல்சிஎம் 8ஆ இருக்கணும். இல்ல 8 விட பெரிய நம்பரா இருக்கணும். கரெக்ட்டா? 24 இருக்கா? புரியுதாப்பா? எல்சிஎம்னாலே அவங்க குடுத்திருக்கிற கொஸ்டின்ல எந்த நம்பர் பெருசா இருக்கோ அந்த நம்பரா இருக்கும். இல்ல அத விட பெரிய நம்பரா இருக்கும். ஒருவேள உங்களுக்கு ஆப்ஷன் இந்த மாரி கேர்லெஸ்ஸா அமச்சுட்டாங்க.
உங்க லக்குக்கு உங்களுக்கு இந்த மாரி சின்ன நம்பரா குடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்ண மூடிட்டு நீங்க பெரிய நம்பர் போட்டுறலாம். இதுவே HCFனா குடுத்திருக்கிறதுலயே சின்ன நம்பரா இருக்கும். இல்ல அத விட சின்ன நம்பரா இருக்கும். சரிங்களா? இப்ப இதான் கொஸ்டின்னா, இந்த 6 அப்படிங்கிறது HCFஆ இருக்கும். இல்ல 6 விட சின்ன நம்பரா இருக்கும். இப்ப 12, 3, 9ன்னு குடுத்துருக்காங்கன்னா, HCFல வந்து 3 HCFஆ இருக்கும். இல்ல அத விட சின்ன நம்பரா இருக்கும். சரிங்களாப்பா? இதான் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க 24 பெரிய நம்பரா? அப்ப 24 எடுத்துக்கிறோம். இப்ப 24 8வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 24வது வாய்ப்பாடுல வரும். 6வது வாய்ப்பாடுல வரும். 12ல வரும். அப்ப 24 தான் நம்மளுக்கு எல்சிஎம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க. 12, 3, 9 3 நம்பர் இருக்கா? ஸோ இதுல எது பெருசு? 12 தான் பெருசு. இப்ப 12 அப்படிங்கிற நம்பர் வந்து 3வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 9வது வாய்ப்பாடுல வருமா? வராது. சரிங்களா? அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்? அடுத்த மல்டிபிளுக்கு போணும். 12 2 24. இப்ப 24 வந்து 12வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 3வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 9வது வாய்ப்பாடுல வருமா? வராது. சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 3வது மடங்குக்கு போணும். 3வது மல்டிபிளுக்கு போணும். 36 12 12 3 36. இது 12 2 புரியுதுலப்பா? நான் என்ன பண்றேன்னு? 12 இன்டு 1. ஓகேவா? இப்படிதான் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுறோம். சரியா? ஸோ 36. இப்ப 36 வந்து 12வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 3வது வாய்ப்பாடுல வருமா? வரும். சரிங்களா? 3 11 3 12 சரிங்களா? 3 10 30 3 11 33 3 12 36 சரிங்களா? இப்போ 9வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 9 4 36. அப்போ 36 அப்படிங்கிறது தான் இங்க எல்சிஎம். சரிங்களா? இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு பெருசா தெரியுது. நீங்க இத நல்லா போட்டு, போட்டு பழகி, நீங்க வந்து டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டா போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க அப்படி ஒரு 1 நிமிஷத்துக்குள்ள நிமிஷத்துக்குள்ள நீங்க ஆன்ஸர் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா, இப்ப பாருங்களேன், இப்ப இது வந்து முக்கியமான சம். 6வது சம்ம பாருங்களேன். இப்ப இதுல வந்து எது பெரிய வேல்யூ? 12. ஆனா, இங்க நம்மளுக்கு வந்து ஒரு பிரைம் நம்பர் இருக்கு. பிரைம் நம்பர்னா என்னப்பா? 7. பிரைம் நம்பர்னா என்னன்னா, பகா எண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது 1னாலயும் தன்னாலயும் மட்டும் தான் அந்த நம்பர வகுக்க முடியும். அப்படின்னா, இப்ப 11 எந்த வாய்ப்பாடுல வகுக்கலாம்? ஒண்ணு நம்ம 1வது வாய்ப்பாடுல வகுக்கலாம். இல்ல 11/11ன்னு வகுக்கலாம். இதுக்கு வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லவே இல்ல. இப்ப இதுவே 8 எடுத்துக்கோங்களேன். 8 1வது வாய்ப்பாடுல வகுக்கலாம். 8 2வது வாய்ப்பாடுல வகுக்கலாம். 8 4வது வாய்ப்பாடுல வகுக்கலாம். 8 8வது வாய்ப்பாடுலயும் வகுக்கலாம். புரியுதா? இத்தன ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பகு எண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பகா எண் அப்படின்னா பிரைம் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. 1னாலயும் தன்னாலயும் மட்டும் தான் வகுக்கக்கூடும். இப்ப 7 மாதிரி. இப்ப 7 ஒண்ணு 1னால வகுக்கலாம். இல்ல 7/7ன்னு அதே நம்பரால வகுக்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களாப்பா? ஸோ இந்த மாதிரியான பிரைம் நம்பர் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பிரைம் நம்பர விட்டுருங்க. எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பர எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த 3க்கும் இந்த 12க்கும் மட்டும் ஃபேக்டர் பாருங்க. இந்த 11 ஃபேக்டர் பார்க்காதீங்க. இத மறந்துருங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேவா? இப்ப 12 அப்படிங்கிறது 12வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 3வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 3 4 3 இன்டு 4 12. அப்ப 12 அப்படிங்கிறது வந்துருச்சு. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 11 இருக்கு பார்த்தீங்களா? இத அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. இப்ப இதோட வேல்யூ என்ன? 12/11 என்ன? நம்மளுக்கு 2 1 2 1 சரிங்களா? அப்ப 132 132 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான எல்சிஎம். புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? பிரைம் நம்பர் வந்தா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கோங்களேன். இப்ப வந்து 2 7 8ன்னு இருக்குப்பா. சரிங்களா? இது வந்து ஒரு சம்மா வந்து குடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ இதுல வந்து 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரைம் நம்பர். சரிங்களா? அத தனியா வச்சுக்கோங்க. ஓகேவா? தனியா வச்சுக்கிட்டு, இப்ப இந்த 8க்கும் 2த்துக்கும் மட்டும் பாருங்க. ஃபேக்டர் பாருங்க. இப்ப 8 தான் பெரிய நம்பர். அப்ப 8 எடுத்துக்கோங்க. 8வது வாய்ப்பாடு எழுதணும். 8 முதல்ல வந்து நம்மளுக்கு 8லயும் வருமா? 8வது வாய்ப்பாடுலயும் வரும். 2வது வாய்ப்பாடுலயும் வரும். ஓகேவா? ஸோ அப்ப அது 2க்குமே அது வந்து காமனா வந்துருச்சு. அப்ப ஃபேக்டர் ஆயிருச்சு. அப்ப அத வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 7ல வந்து பிரைம் நம்பர் வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பிரைம் நம்பர அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 8 இன்டு 7 நம்மளுக்கு என்ன வரும்? 48 56ன்னு வரும். ஓகேவாப்பா? ஸோ புரியுதா? ஓகே. ஸோ இப்படிதான் வந்து பண்ணணும். இப்ப பிரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா வந்து நான் சொல்றேன். ஓகேவா? சரிங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ அடுத்தது HCF. இப்ப HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்ப மொதல்ல எல்சிஎம்க்கான ஷார்ட்கட் நான் சொல்ட்டேன். மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போணும். எது வந்து காமனா வருதுங்கிறது. அதுவே இப்ப இங்க HCFல அதே தான். டிவைட் பண்ணிக்கிட்டே போணும். சரிங்களா? சிம்பிள். ஆனா லோயஸ்ட் நம்பர் எடுக்கணும். இப்ப 2 நம்பர் குடுத்துருக்காங்கன்னா, எது சின்ன நம்பரோ அத எடுக்கணும். அங்க நம்ம பெரிய நம்பர் எடுத்தோம். இங்க நம்ம சின்ன நம்பர் வந்து எடுக்கணும். சரிங்களா? இப்ப 6 எடுத்துக்கிட்டு 6 டிவைட் பண்ணிக்கிட்டே போணும். 6 டிவைடட் பை 1 எவ்வளோப்பா? 6/1 எவ்வளோ? 6. சரிங்களா? இந்த 6 வந்து அ இந்த 6 அப்படிங்கிற வேல்யூ வந்து வகுபடுமான்னு பார்க்கணும்ப்பா. சரிங்களா? அதாவது எப்படி சொல்றேன்னா, இந்த 6/1 இந்த 6 அப்படிங்கிற நம்பர வச்சு, நம்மளால இந்த நம்பரே இப்போ ஒரு நம்பர் இந்த 2 நம்பரையுமே வந்து நம்மளால வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இது வந்து ஒரு மல்டிபிளான்னு பார்த்தோம். ஆனா இங்க என்னன்னா 6/1ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? 6/1ன்னா 6. இந்த 6 வச்சு நம்மனால 6யும் 8யும் வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். முடியுமா? முடியாது.
சரிங்களா? கம்ப்ளீட்டா வகுப்படணும். இப்ப 8/6ன்னா வகுப்படும். இப்ப 2வது வகுப்பாடுல அடிக்கலாம். இப்ப 2 3 6 2 4 8ன்னு அடிக்கலாம். ஆனா 4/3ன்னு ஃபிராக்ஷன்ல வரும். இப்படி வரக்கூடாது. சரிங்களா? முழுசா கிளியர் ஆகணும். இப்ப 6/6ன்னா 1 1 இப்படி கிளியர் ஒரு சிங்கிள் நம்பரா கிளியர் ஆகுது பார்த்தீங்களா? இப்படி கிளியர் ஆகணும். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகேவாப்பா? ஸோ அப்ப 6 வச்சு 2 நம்பரையும் அடிக்க முடியாது. அப்ப அடுத்து பாருங்க. 6 2ஆல டிவைட் பண்ணுங்க. 6/2 எவ்வளோப்பா? 6/2ன்னா 1 3 அப்ப 3. இப்ப 3 வச்சு நம்மளால 8 வகுக்க முடியுமா? முடியாது. 6 வகுக்க முடியும். ஆனா 8 வகுக்க முடியாது. அப்ப எடுக்கக்கூடாது. சரிங்களா? இங்க மல்டிபிள், இங்க டிவிஷன். சரிங்களா? 2த்தையும் வித்தியாசத்த நல்லா பாருங்க. பொறுமையா பாருங்க. சரிங்களா? இப்ப 6/3ன்னா என்னப்பா? 1 3 3 2 3 2 அப்ப 2. 6/3ங்கிறது 6/3 அதான் நான் எழுதுறேன். சரிங்களா? 6/1 அங்க வந்து என்ன போட்டோம்? 6 × 1 6 × 2ன்னு போட்டோம். இங்க 6/1 6/2 6/3ன்னு போடுறோம். புரியுதாப்பா? ஒரே மெத்தட் தான். புரிஞ்சுக்கோ. இப்ப 2. இப்ப இந்த 2 வச்சு நம்மளால 8யும் வகுக்க முடியும், 6யும் வகுக்க முடியும். அப்ப 2 தான் HCF. புரியுதாப்பா? HCF அப்படிங்கிறது இங்க 2. ஓகேவா? இப்ப 2வது சம் பாருங்க. 2வது சம்ல எது சின்ன நம்பர்? 2 தான் சின்ன நம்பர். ஓகேவா? அப்ப 2 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 1ஆல டிவைட் பண்ணோம்னா 2. சரிங்களா? இப்ப 2 வச்சு நம்மளால 10 டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியும். 2 10 5. சரிங்களா? 10ஆல டிவைட் பண்ணோம்னா. 2 வச்சு நம்மளால 6 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். 6/2 3. சரிங்களா? 2 வச்சு 2 வகுக்க முடியும். அப்ப 2 தான் இங்க HCF. சிம்பிளா இருக்காப்பா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே மாரி அடுத்து பாருங்க. இப்ப 3வது சம் பாருங்க. 18 27 36. இதுல 18 அப்படிங்கிறது தான் சின்ன நம்பர். சரிங்களாப்பா? இப்ப 18/1 என்னப்பா? 18. 18/1 என்ன? 18. சரிங்களா? இப்ப இந்த 18 வச்சு நம்ம 27 36 18 வகுக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? அப்ப அடுத்து 2வது டிவைட் பண்ணணும். இப்ப இது வந்து 18/1. சரிங்களா? இப்ப அடுத்து 18/2 என்னப்பா? 9. இப்ப இந்த 9 வச்சு இந்த 3 நம்பர டிவைட் பண்ண முடியுமா? 36 வருமா 9ஆல? 9 4 36 வரும். 9 3 27 வரும். 9 2 18 வரும். அப்ப 9 தான் இங்க HCF. புரியுதாப்பா? என்ன பண்றேன்னு புரியுதா? எந்த நம்பர் சின்ன நம்பரோ அத எடுத்துக்கிறேன். அந்த நம்பர டிவைட் பண்ணிக்கிட்டே போறேன் ஒவ்வொரு நம்பரால. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1ஆல டிவைட் பண்றேன். அடுத்து 2ஆல அது டிவைட் ஆச்சுன்னா 2ஆல டிவைட் பண்றேன். 3ஆல டிவைட் ஆச்சுன்னா 3ஆல டிவைட் பண்றேன். எந்த டிவைடோட வேல்யூ அந்த வேல்யூ வந்து எது வந்து அந்த குடுத்திருக்கக்கூடிய சம்ல நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடிய 3 நம்பரோ 4 நம்பரோ அது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுமோ, அதுதான் நம்மளுடைய HCF. சரிங்களா? எந்த ஃபேக்டர். ஓகேவாப்பா? ஸோ இங்க பாருங்க 24, 42, 30. இப்ப இதுல வந்து 24ங்கிறது சின்ன நம்பர். அப்ப 24 எடுத்துக்கோங்க. இந்த 24 வச்சு நம்மனால 42 வகுக்க முடியுமா? முடியாது. 30யும் வகுக்க முடியாது. சரி ஓகே. ஸோ அப்ப வந்து 24/1 இது வந்து ஆகாது. அடுத்தது பாருங்க 24/2. சரிங்களா? அப்ப 2ஆல போட்டோம்னா என்ன? 12. இந்த 12 வச்சு 30 வகுபடுமா? படாது. இப்ப 42 வகுபடாது. சரிங்களா? அடுத்து என்ன? 12 24/3. 24/3ன்னா என்னப்பா? 8 8 16 8 3 24. அப்ப 8. ஓகேவா? இந்த 8 வச்சு 30 வகுக்க முடியுமா? முடியாது. 42 வகுக்கலாம். 42 வகுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்ப இதுவும் வந்து கிடையாது. அப்ப 24/4 போடுங்க அடுத்து. 1 போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம், 3 போட்டிருக்கோம். அடுத்து 4 போடுறோம். சரிங்களா? 24/4ன்னா என்னப்பா பிரியும்? 6. இப்ப 6 வச்சு நம்மளால 30 வகுக்க முடியுமா? முடியும். 6 5 30. 6 வச்சு 42 நம்மளால டிவைட் பண்ண முடியுமா? முடியும். சரிங்களா? 6 7 42. 6 வச்சு நம்மளால 24 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். சரிங்களா? 6 4 24. அப்ப 6 தான் வந்து நம்மளுக்கு இங்கே HCF. புரியுதா? ஓகே. அடுத்து 5வது சம் பாருங்க. இதுல எது சின்ன நம்பர்? 6 தான் சின்ன நம்பர். இப்ப 6 எடுத்துக்கிறோம். சரிங்களா? 6 வச்சு 8 வகுக்க முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட்லயே வந்து இது ஆயிருச்சு. ஃபெயிலியர் ஆயிருச்சு. அப்ப அடுத்த நம்பருக்கு போணும். 6 2ஆல டிவைட் பண்ணோம்னா என்னது? 3. 3 வச்சு 8 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அடுத்த நம்பருக்கு போயிரணும். இப்ப 3 2ஆல அடுத்த 6 வந்து நம்ம 1ஆல டிவைட் பண்ணோம். சரிங்களா? 6/1 வந்து 6 வந்துச்சு. 6/2 வந்து 3 வந்துச்சு. 6/3 போடுறோம். அப்ப வந்து 2 வரும். இப்ப 2வ வச்சு நம்மளால 8 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். 2 4s are 8. சரிங்களா? 2வ வச்சு 24 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். 2 12s are 24. 2வ வச்சு 6 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். 2 3s are 6. 2வ வச்சு 12 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். 2 6 are 12. அப்ப எல்லாத்தையுமே வந்து நம்மளால வகுக்க முடியுது. அப்ப இதோட HCF என்ன அப்படின்னா 2. ஓகேவா? புரியுதாப்பா? ஸோ அடுத்த சம் பாருங்க. 3 12 9ன்னு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து 3 அப்படிங்கிறது தான் சின்ன நம்பர். ஸோ இந்த 3 அப்படிங்கிற நம்பர எடுத்துக்கிறோம். இப்ப 3 வச்சு நம்மளால 9 வகுக்க முடியுமா? முடியும். 3 9. இப்ப 3 வச்சு 12 வகுக்க முடியுமா? முடியும். 3 1s are 3, 3 4s are 12. இது வந்து 3 போட்டோம்னா 1 3.
ஓகேவா? இதையும் வந்து வகுக்க முடியும். 1 அப்ப இது 3 அப்படிங்கிறது தான் இங்க வந்து இதுக்கான HCF. புரியுதாப்பா? அவ்வளோதான். சிம்பிள். ஓகேவா? எல்லா மெத்தடையும் வந்து நான் கம்ப்ளீட்டா சொல்லிக் குடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய ஹோம்வொர்க் சம்ஸ். சரிங்களாப்பா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து தெளிவா எழுதி வச்சுக்கோங்க நோட்ட போட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. சரிங்களாப்பா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சுச்சா? உங்களுக்கு எப்படி புரிஞ்சுச்சுங்கிறத எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹோம் ஒர்க்கான ஆன்ஸர வந்து எனக்கு கீழ வந்து கமெண்ட்ல வந்து போடுங்க. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு நம்பர் போட்டு போடுங்க. சரிங்களா? அப்பதான் எந்த சம்க்கு நீங்க என்ன போட்டிருக்கீங்கங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? ஒவ்வொரு நம்பர் போட்டு அதுக்கான ஆன்ஸர் என்னங்கிறத போடுங்க. பார்ப்போம் எத்தன பேர் 7க்கு 7 வந்து சரியா போடுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? எத்தன பேர் 7க்கு 7 சரியா போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து நான் உங்க கமெண்ட்ல நான் ரிப்ளை குடுப்பேன். சரிங்களா? நீங்க 7க்கு எத்தன மார்க் அப்படிங்கிறத நான் ரிப்ளை வந்து உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களாப்பா? ஸோ வீடியோ வந்து புரிஞ்சுச்சா? கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் படிக்கிறவங்க, எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும், ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு வீடியோ வந்து இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா வந்து குடுக்குறேன். ஸோ நாளைக்கு வந்து ஷெட்யூல் 1 வந்து டெஸ்ட் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு வந்துரும். சரிங்களாப்பா? ஸோ கிளாஸஸ் டிலே ஆனனால கொஸ்டின் பேப்பர் வராம இருக்காது. கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களா? சரி ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. ஸோ இப்போ வந்து மேத்ஸோடைய பத்தின எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ கொஞ்சம் குழப்புற மாரி இருந்தாலும், கொஞ்சம் பொறுமையா, நிதானமா எடுத்து ஒரு மெத்தடா நீங்க எழுதுனத பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? திரும்ப 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 போட்டு 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 பாருங்க. ஓகேவாப்பா? ஸோ அப்பதான் வந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி ஓகே. தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூப்பா.